அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக ஒவ்வொரு மாதமுமே சிறப்பாக பட்டிமன்றங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றம். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாசிப்பு குறித்த ஒரு பட்டிமன்றம். நம்ம கடந்த முறையுமே இந்த படிப்பு தொடர்பான ஒரு பட்டிமன்றம் வச்சிருந்தோம். அதே போலவே இந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா வாசிப்பு தொடர்பான ஒரு தலைப்பை நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம். இன்றைய இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளதா வீழ்ச்சி அடைந்துள்ளதா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தலைப்பு தேர்வு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாருமே நிறைய கருத்துக்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. புதுமையான நிறைய புத்தகங்களாக இருக்கட்டும், அவங்க வாசிச்ச அந்த அவங்களுக்கு பிடித்த அந்த ரைட்டர்ஸோட பெயர்களாக இருக்கட்டும், இப்படி அவங்கள குறித்த நிறைய தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்து போறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு அதே போல நடுவர் அண்ணனை பத்தி அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய நடுவர் அண்ணன் தமிழரசு அண்ணன் எப்போ கேட்டாலும் எந்தவித மறுப்புமே இல்லாம தொடர்ந்து நமக்காகவே நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவரை நிகழ்ச்சி இந்த மாதிரி நம்ம துவங்குனதுல இருந்து நமக்காக எல்லா பட்டிமன்றங்கள்லயுமே நடுவராக சிறப்பாக நமக்கு பேசி கொடுத்துட்டு இருக்காங்க, தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நடுவர், புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல நடுவராக இருந்திருக்காங்க. இப்படி அண்ணனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படிப்பட்ட ஒரு தமிழுக்காக தொடர்ந்து தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணனை நம்மளோட நிகழ்ச்சியில நடுவரா தொடர்ந்து பாக்குறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி. கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்களுக்கும் அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தபடியாக நம்மளுடைய பேச்சாளர்களை பத்தி சொல்ல போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் 6 பேச்சாளர்கள் நம்ம தேர்வு செய்வோம். இந்த முறை நச்சின் 4 அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேச்சாளர்களை நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா புத்தக வாசிப்புல இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு அப்படின்ற கருத்தை ஆணித்தனமா நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக அருண்குமார் தம்பி இணைஞ்சிருக்காங்க. அருண்குமார் தம்பி அவங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க நிறைய மேடைகள்ல இது வரைக்கும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய களங்கள்ல அவங்க பயணித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் தமிழுக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்களுடைய அந்த பேச்சு திறன் மூலியமாக நிறைய மக்களுக்கு அவங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கும் சிறப்பாக பேச போறாங்க. அதே மாதிரி லோகநாயகி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களும் நிறைய கூட்டங்கள் நடத்துறதாக இருக்கட்டும், நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதாக இருக்கட்டும், நிறைய நிகழ்ச்சிகள்ல நடுவராக இருக்கிறதாக இருக்கட்டும், அதுல ஒரு பேச்சாளராகவும் விளங்குறதாக இருக்கட்டும், அது மாதிரி கவிதைகள் சொல்றது, பாடல் பாடுறது, இந்த மாதிரி நிறைய இவங்களும் தமிழோடு தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை நமக்கு பள்ளி பருவத்துல இருந்தே தெரியும். அப்போல இருந்தே இவங்க கிட்ட ஒரு தனித்திறமை இந்த தமிழ் மீது ஆர்வம், ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்துல பார்க்கக்கூடிய ஒரு விதத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து இவங்க நிறைய தமிழுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பேச்சுலயும் ஒரு மாறுபட்ட கோணத்துல பார்ப்பாங்க. இன்னைக்கும் நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக நீங்க எல்லாம் என்ன வேணாலும் சொல்லுங்க. இன்னைக்கு இளைய சமுதாயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாசிப்புல வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு அப்படின்ற கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக சுசிலா அம்மா இயல்பான நடையில ஆஹ் இன்றைய சமூகத்துல இன்றைய காலகட்டத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே நமக்கு புரியுற விதத்துல நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கும் நிறைய கருத்துக்களை சொல்ல போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய குழந்தைங்களை அம்மா முன்னேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரிஞ்சிருக்கும். அதை நமக்காக இன்னைக்கு பகிர்ந்துக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய குழந்தைங்களோட அனுபவங்களை இன்னைக்கு நமக்கு கூட எடுத்து காட்டி சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக நெப்போலியன் தம்பியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு நகைச்சுவை கலந்த பேச்சு தான் எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு நீங்க சீரியஸான டாபிக்கா கொடுத்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு டாபிக் கொடுத்தாலும் சரி, என்னோட பாணி நகைச்சுவை, அதை தான் நான் கொண்டு போவேன் அப்படின்னு நகைச்சுவையை ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அது மூலியமா பயணிச்சிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா இன்னைய நிகழ்ச்சியிலயும் நம்மளுடைய நிகழ்ச்சியை சுவாரஸ்யமா கொண்டு போறதுல நெப்போலியன் தம்பியோட பங்கு அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி 4 அற்புதமான பேச்சாளர்களை கொண்டு நம்மளுடைய நடுவர் அண்ணன் எப்படி சமாளிச்சு கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நேர்களுக்கும் இது பிடித்தமான நிகழ்ச்சியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய களமானது நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. தேடி சோர் நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளையும், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழி நாளடக்கு திருநாள் ஆகும் என்னும் பாரதிதாசன் வரிகளையும் வணங்கிக் கொண்டு இங்குள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு தலைப்புல இன்றைய பட்டிமன்றம் நடந்து கொண்டு இருக்குது. நம்ம களஞ்சியம் சமூக வானொலி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் தாண்டி தொடர்ந்து மாதம் மாதம் ஒரு நிகழ்வாக பட்டிமன்ற நிகழ்வு, கருத்தரங்கம், இந்த மாதிரி மாதம் ஒரு நிகழ்வாக அற்புதமான தலைப்புகளை தேர்வு செய்து இந்த சமூகத்துக்கு தேவையான தலைப்புகள் எந்த மாதிரி தலைப்புகள் கொடுத்தா எந்த மாதிரி கருத்துக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேர்வு செய்து மாதந்தோறும் நடத்தி கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான தலைப்பு. ஏன்னா புத்தக பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். அதே மாதிரி புத்தகம் படிக்கணும்னு நினைச்சிட்டு படிக்காம இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும். புத்தகத்தை பத்தி என்னன்னு தெரியாதவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைப்பு, இந்த பட்டிமன்றத்தை கேட்கும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, ஒவ்வொரு பார்வைகள் 4 பேச்சாளர்னாலும் அவங்களோட பார்வைகள் புத்தகம் படிக்கிறத பத்தி, படிக்காம இருக்கிறத பத்தி, புத்தகம் படிக்கிறதோட பயனை பத்தி இவ்வளவு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா உதவும் அப்படின்னு நம்புறோம். புத்தகத்தை பத்தி தலைப்பு அப்படின்னு பார்த்த உடனேயுமே சரி கண்டிப்பா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து பண்ணியிருக்கோம். இன்றைய இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளதா வீழ்ச்சி அடைந்துள்ளதா அப்படிங்கிறதான் தலைப்பு. ஒரு சிறப்பான தலைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா புத்தகம் வாசிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகங்களோட முதல் வடிவங்கள், எழுத்து வடிவங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே, தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓலைச்சுவடி வாயிலாகத்தான் அந்த எழுத்துக்கள் எல்லாமே எழுத்தி, திருக்குறள் ஆகட்டும், தொல்காப்பியம் போன்ற பழைய வரலாற்றுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓலைச்சுவடிகள் மூலமா தான் நம்ம எழுத்துக்களை தமிழர்கள் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியிலிருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து புத்தகமாக்கம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் 1990கள் 1800கள்ல வ.உ. சிதம்பரனார் வ.உ.சி. மாத்தி சொல்லிட்டேன், இவரு தமிழ் தாத்தா உ.வே.சா அவர்கள் தான் இந்த ஓலைச்சுவடிகளை எப்படி புத்தகமாக்கம் பண்ணணும் அப்படின்னு அதுக்காக நிறைய பாடுபட்டு, அதனாலதான் அவரை பாத்தீங்கன்னா உ.வே. சாமிநாத ஐயரை தமிழ் தாத்தா அப்படின்னு அழைப்பாங்க. அவர் அந்த நிறைய இடங்களுக்கு சென்று அங்கிருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து நூலாக்கம் செய்யறது, அதுக்கப்புறம் அதை பாடத்திட்டங்களை இணைப்பதற்காக பல போராட்டங்கள், பல தமிழ் அறிஞர்களும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தமிழுக்காக செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நூல்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஓலைச்சுவடியிலிருந்து நூல் வடிவமா வர ஆரம்பிச்சது. அதுல நம்ம வகைகள் பார்த்தோம் அப்படின்னா புத்தகங்கள் எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழோட பெருமை அதுக்கே தனியா பட்டிமன்றம் வைக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல நூல்கள் இருக்கு, எக்கச்சக்கமான நூல்கள். அதெல்லாம் எல்லாத்தையும் படிக்கிறது கண்டிப்பா யாராலையுமே சாத்தியம் இல்லாது அப்படிங்கிற அளவுக்கு நூல்கள் வந்திருக்கு. எடுத்துக்காட்டு திருக்குறள் ஆகட்டும், உலகம் போற்றும் திருக்குறள் ஆகட்டும், தொல்காப்பியம், கம்பராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நூல்கள் தமிழ்ல வெளியே இருக்கு. அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுலயே நம்ம வகைகள் பார்த்தோம்னா புத்தக வகைகளை தாண்டியும் 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள், அந்த மாதிரியும் வகைப்படுத்தப்பட்டு எக்கச்சக்கமான நூல்கள் வந்திருக்கு. இது எல்லாமே புத்தகங்கள் அறத்தை பத்தியும் புறத்தை பத்தியும் எல்லா வகையாகவும் பேசியிருக்கு. அதே மாதிரி வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் காலங்கள் மருவ புது கவிதைகள் வர ஆரம்பிச்சது. அதெல்லாமே செய்யுள் நடையில் இருந்தது எல்லாமே கொஞ்சம் காலமாற்றமாகி நாவல்களாகவும் குறுநாவல்களாகவும் கட்டுரை நூல்கள், கவிதை நூல்கள், கவிதையிலேயே பார்த்தீங்கன்னா மரபு கவிதை, புது கவிதை, பாட்டு, பாடல் நூல்கள் எல்லாமே பயங்கரமா புத்தகங்கள்ல வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கட்டுரைகள்லயே ஆய்வு கட்டுரைகள், புலனாய்வு கட்டுரைகள், அந்த எந்த துறையை சார்ந்தோ அந்த பற்றி ஆய்வு. இப்போ போலீஸ் துறை அப்படின்னா
அவங்க பண்ண ஒரு கிரைம் கேஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, அதை வந்து ஆய்வு பண்ணிய கட்டுரைகள் வந்து நூலகம் வெளிவர ஆரம்பிச்சது. அதே மாதிரி மற்ற வரலாற்று பற்றிய நூல்களும் கட்டுரைகளாகவும் வெளிவர ஆரம்பிச்சது. பயண கட்டுரைகள், ஒரு நாட்டுக்கு சென்று அதை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த பயண கட்டுரைகள் நூல்களாக வெளிவர ஆரம்பிச்சது. நாவல்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா சமூக நாவல்கள், வரலாற்று நாவல்கள், அதே மாதிரி கற்பனையான வந்து வர நாவல்கள், சமூகம் சார்ந்த நாவல்கள், அந்த மாதிரி எக்கச்சக்கமான நாவல்கள்ல பல வெரைட்டியான நூல்கள் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது போக கதைகள், சிறுகதைகள், குறுங்கதைகள், கதை தொகுப்புகள், கவிதை தொகுப்புகள், அந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்துச்சு. புத்தகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கே வந்து நமக்கு டைம் சரியா இருக்கு. அந்த மாதிரி அவ்வளோ வகையான புத்தகங்கள் தமிழ்ல வந்து எக்கச்சக்கமா வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ்லயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஷனு, நான் ஃபிக்ஷனு, ஃபேண்டசி, த்ரில்லரு, லவ், ஹாரர், இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ஒவ்வொரு ஜீன் என்ன ஜெனர்ல வேணுமோ அந்த ஜெனரிக் புக்ஸ் எல்லாமே சேல் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக் நம்ம தழுவல் நாவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம பேராண்மை படத்துல கூட பார்த்திருப்போம். அந்த துப்பாக்கி தர சீன்ல ஒரு புக் எடுத்து காட்டுவாங்க. வெண்ணிற வெண்ணிற இரவுகள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்தையே வந்து காதல்ல உருக்கிய ஒரு புத்தகம் அப்படின்னு வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற புக்கை பத்தி ஜெயம் ரவி அவர்கள் பேசியிருப்பாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் புக்கை வந்து தழுவி எடுத்ததுதான். அந்த மாதிரி எக்கச்சக்கமான நூல்களை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு புத்தக வாசிப்புல. அதே மாதிரி நிறைய நூல்களை வந்து படமாகவும் எடுத்திருக்காங்க. பயங்கரமான அது அந்த நாவல தழுவி எழுதப்பட்ட படங்களும் பயங்கர வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஹாரி பாட்டர் அப்படிங்கிற புக்கு. அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் புக்கா முதல்ல வந்து அவங்க பப்ளிஷ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடங்கள் இறங்கி பப்ளிஷ் பண்ணாம அதுக்கப்புறம் தான் வந்து புக்கே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. புக்கி பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மோஸ்ட் செல்லிங் புக்ஸா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பயங்கர ஹிட் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கூட தன் படம் வந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாவல் தழுவி எடுக்கப்பட்ட நூல் தான். நம்ம திரைப்படம் தான். அந்த மாதிரி நூல்களை பத்தி படங்களும் வந்து ஃபேமஸ் ஆயிருக்கு. அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இருந்த தமிழ் இங்கிலீஷ் புக்கை வந்து படமா எடுத்திருப்பாங்க. தமிழ்லையும் இது போக நிறைய நாவல்களை எடுத்து திரைப்படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வாடிவாசல் அப்படிங்கிற நாவல் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதை தழுவி வாடிவாசல் அப்படிங்கிற திரைப்படம் எடுத்து கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரி புத்தகத்தை பற்றி நிறைய தகவல்கள், எக்கச்சக்கமான தகவல்கள், புதிய தகவல், எல்லாத்துக்கும் தெரியாத தகவல் வந்து இந்த பட்டிமன்றத்தில் நம்ம விவாதிப்போம், அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். புத்தகத்தை பத்தி நிறைய பேசிட்டோம். நம்ம தலைப்பு புத்தக வாசிப்பு. புத்தக வாசிப்பில் இந்த இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளதா வீழ்ச்சி அடைந்துள்ளதா அப்படிங்கிற தலைப்பு. புத்தக வாசிப்பு அப்படிங்கும் போது முதல்ல இந்த இணையங்கள் வரக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செய்யறதாகட்டும், ஒவ்வொரு துறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதாகட்டும், அப்ப இருக்கிற காலகட்டத்துல படிக்கிறதுக்கு நம்ம ஒரு கட்டுரை எழுதணும்னாலும் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டு இருந்தது. ஏன்னா நிறைய பேப்பர் படிக்கணும், நிறைய நூலகங்களுக்கு சென்று அங்க இருக்கிற நிறைய நூல்களை நம்ம எடுத்து படிச்சோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு கட்டுரைகளோ இல்லை நம்ம ப்ராஜெக்ட் தேவையான தகவலோ கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய வாசிப்பு பழக்கங்கள் இருந்தது. ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்து கூகுள்ல போட்டோம்னா போதும், என்ன கண்டென்ட் தேவையோ அதெல்லாம் வந்தது. இப்ப கூகுளையும் தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெட்டா ஏஐ, ஜெமினி ஏஐ, அப்புறம் டீப் சீக்கு, சாட் ஜிபிடி, இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வந்துருச்சு. அதுல போய் நம்ம ஒரு 2 வேர்டு போட்டோம்னா போதும், அது 2 பக்கத்துக்கு கட்டுரையோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே கொடுத்துரும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிருக்கு. அப்படி இருக்க காலகட்டத்துல புத்தக வாசிப்பு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம், வீழ்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்லலாம். அது வந்து 4 பேச்சாளர்கள் 2 அணிக்கு இரண்டு பேர் பேச போறாங்க. இந்த இந்த மாதிரி சிக்கல்களும் இருக்கு. இது எல்லாத்தையும் வைத்து எப்படி பேசுறார்கள், எந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்கிறது. வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பழக்கம். அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பொறுமை அப்படிங்கிறது நமக்கு பொறுமை குணம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுமையா வந்து இப்பெல்லாம் நிறைய பேர்த்தால ஒரு 2 பக்கம் புத்தகம் படிக்கிறதே வந்து ரொம்ப
சிரமப்படக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சமயத்துல புத்தக வாசிப்புல ஆர்வமா இருந்து அதை பற்றி புத்தக வாசிப்பையும் தாண்டி அதை பற்றி வீடியோக்கள் போட்டு புத்தகத்தை பற்றி பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் புத்தக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க, புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா நானே 2 நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 கவிதை தொகுப்பு நூல்கள் வெளியிட்டிருக்கேன். புத்தக திருவிழாக்களோட எண்ணிக்கைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதில் வரவங்களும் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், அந்த நடக்கும் பட்டிமன்றங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் உண்மை. அதனால நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு எதையுமே பொதுவா சொல்லிட முடியாது. நமக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வேணும். இத்தனை பேர் படிக்கிறாங்க, இத்தனை புத்தகங்கள் சேல் ஆயிருக்கு, இவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்களும் வேணும். அதே மாதிரி செல்போன் பயன்பாடு அதிகமாயிருச்சு. இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா 2 சைடும் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறத நானே முன்னாடியே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால பேச்சாளர்களுக்கு வழிவிட்டு அவர்களோட பேச்சை அவங்க சொல்லட்டும். புத்தகங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு, நிறைய வாசிப்பு பழக்கங்களை கொண்டு வரக்கான மெத்தட்ஸ் இருக்கு. இந்த சமுதாயமும் அதுக்கு அட்ராக்ட் ஆகியும் போயிட்டு இருக்கு, டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலில், இன்றைய இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் அணியில் பேசுவதற்கு தம்பி அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அருண்குமார் இருக்கீங்களா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எத்திசையிலும் எந்நேரத்திலும் எப்பக்கத்திலும் தமிழ் மொழியும் தமிழ் மண்ணின் வாசமும் வீசுகிற களஞ்சியம் சமூக வானொலியின் சிறப்பு மிகுந்த இந்த பட்டிமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, மிக அருமையான தலைப்பு. இன்றைய இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளதா, வீழ்ச்சி அடைந்துள்ளதா? வளர்ச்சி அடைந்துள்ளது என்ற அணிக்கு நான் பேசுறதுக்கு காரணமே, நான் ஒரு புத்தக வாசிப்பாளர் என்பதை தாண்டி நான் ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவன் என்கிறதுனாலதான் நான் புத்தக வாசிப்பில் இன்றைய இளைய சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சுதான் இருக்கு அப்படின்றத பேச நான் வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, அந்த அணியில இருக்கிற 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அரசு வேலைகள்ல அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இளைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்னைக்கு இளைஞர்கள் அரசு வேலைக்கு அவ்வளவு கடினமாக உழைத்து, அவ்வளவு கடினமாக தன்னுடைய நேரத்தை எல்லாம் படிப்புல செலவு செஞ்சு இன்னைக்கு அரசு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற பல பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எங்க கிராமத்துல, எங்க பக்கத்து தெருவுல ஒரே வீட்டை சேர்ந்த அண்ணனும் தங்கையும், அதாவது அண்ணன் கவர்மெண்ட் ஆடிட்டரா போயிருக்காரு, தங்கச்சி மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு வில்லேஜ்ல விஏஓ போஸ்டுக்கு போயிருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதி மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி இளைய சமுதாயம் புத்தகம் வாசிப்பால் மேன்மை பெற்றிருக்குது. குறிப்பா அரசு வேலைக்கு இளைஞர்கள் போயிருக்கிறாங்க என்கிறதுக்கு சாட்சியாவே நான் பேச வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு இளைய சமுதாயம் புத்தக வாசிப்புல வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இவங்க எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்போ அரசின் சார்புல நிறைய இடங்கள்ல புதுசா இன்னைக்கு நூலகங்கள் திறக்கப்பட்டிருக்குது. கிராமங்கள் தோறும் நூலகங்கள் இருக்குது. என்னுடைய வீட்டுக்கு அருகில் கூட நூலகம் இருக்குது. என் வீட்டுல பக்கத்துல இருக்கிற நூலகத்துல நான் உறுப்பினரா, அதாவது நூலக உறுப்பினரா இருக்கிறேன். எங்க நூலகத்துல வாசகர் வட்டம்னு ஒண்ணு இருக்குது. வாசகர் வட்டம்னா ஏதோ வயசான 4 தாத்தாக்கள் பேப்பர் படிச்சுட்டு போற வாசகர் வட்டம் கிடையாது நடுவர் அவர்களே. என்னை போன்ற கல்லூரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சேர்ந்து அந்த வாசகர் வட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? எங்கள் நூலகத்துல இருக்கிற அனைத்து புத்தகங்களையும் வாசிச்சு அதுல இருக்கிற கருத்தை எங்களோட நிறுத்திக்காம நாங்க என்னெல்லாம் வாசிச்சோமோ அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கின்ற பணியை அந்த வாசகர் வட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா, இதுதான் தமிழ் பணி, இதுதான் வாசிப்பினுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி நடுவர் அவர்களே.
இப்ப வந்துட்டு நீங்க சொல்றீங்க வாசிப்புல வந்துட்டு இன்றைய சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, நீங்களே சொன்னீங்க புத்தக திருவிழாக்களை பத்தி சொன்னீங்க. புத்தக திருவிழாக்களை இன்றைக்கு அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, புத்தக வாசிக்காம இருக்கிறதுனால தானே புத்தக வாசிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டணுங்கிறதுக்காக தான் புத்தக திருவிழாக்களே நடத்தப்படுதுன்னு அந்த அணில இருந்து வந்து பேசுவாங்க. ஆனா வந்துட்டு நீங்க இப்படி பாருங்களேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நூலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வயசான தாத்தாக்கள் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த காலம் போயிடுச்சு. இன்னைக்கு போட்டித் தேர்வுல போட்டி போட்டு வேலைக்கு போகணுன்ற ஆர்வத்துல இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்தக திருவிழாக்கள்ல யாரெல்லாம் இருக்காங்க, சின்னஞ்சிறு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் வந்து குடும்பத்தோட, நான் திருவாரூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். திருவாரூர் புத்தக திருவிழாவுல தொடர்ந்து 10 நாட்கள் அந்த புத்தக திருவிழாவுக்கு போனவன் நானு. அந்த புத்தக திருவிழாக்கள்ல குடும்பத்தோட வந்து புத்தகங்கள் வாங்கி செல்ற பல குடும்பத்தை நான் பார்த்தேன். ஜவுளி கடைக்கு போன குடும்பங்களை நாம பார்த்திருப்போம். இன்னைக்கு அதையெல்லாம் விட்டு அறிவு சார்ந்த புத்தகங்களை வாங்குறதுக்கு குடும்பமாக வந்து அந்த புத்தக திருவிழால புத்தகங்களை வாங்கிட்டு போய் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் பெற்றிருக்கிறது. பெற்றோர்களும் அதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இளைய சமுதாயத்திட்ட புத்தக வாசிப்பு மேம்பட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இவ்வளவு பேசுறியப்பா, நீ முதல்ல வாசிச்சியான்னு அந்த அணில இருந்து கேட்பாங்க. அதுக்காகவே நான் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நடுவர் அவர்களே, அவங்களுக்கு சாட்சி நான் அந்த அணில இருந்து வர்றவங்க மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். அவங்க கேள்வி கேட்பாங்க, என்னென்ன சொல்லுவாங்கன்னு முதல்ல அந்த அணிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாப்ல, அப்புறம் தான் இந்த அணிக்கு பாயிண்டே எடுத்துக்கிறாப்ல. நீ பேசு. அந்த அணில இருந்து பொய் சொல்ற மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன். அவங்க இப்படி எல்லாம் நீ எவ்வளவு புத்தகம் படிச்சிருக்கேன்னு கேக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் இதுவரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற புத்தகங்கள் எத்தனை இருக்குன்னு என்னென்ன கிட்டத்தட்ட 450க்கு மேல இருக்கு நடுவர் அவர்களே. அதுல நான் முழுசா எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா இல்ல, கிட்டத்தட்ட நான் இன்னும் படிக்க வேண்டியது 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம கடந்த முறை நடந்த திருவாரூர் புத்தக திருவிழாவில நான் மொத்தம் 6000 ரூபாய்க்கு நடுவர் அவர்களே, மொத்தம் 400க்கும் மேல இருந்துகிட்டு இருக்குது. நான் இன்னும் படிக்க வேண்டியது 200க்கும் மேற்பட்டது இருக்குது. அதாவது நான் படிச்சதே ஒரு 100 புத்தகங்களுக்குள்ளாரதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம போன தடவை நடந்த திருவாரூர் புத்தக திருவிழாவில 6000 ரூபாய்க்கு புத்தகங்கள் மட்டுமே வாங்கி வந்து அடுக்கி வச்சிருக்கிறேன். வேணா வந்து அந்த அணில இருக்கிறவங்கள வீட்டுல வந்து பார்க்க சொல்லுங்க. அடுக்கி வச்சிருக்க, சரி படிச்சியா? அதான் அவங்க கேட்பாங்க. நான் படிச்ச புத்தகங்களையும் நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கேன். நான் சொல்றேன் கேளுங்க. பெருசா போகுது. பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகம் தந்தை பெரியாருடைய புத்தகம் படிச்சிருக்கேன். பெரியாருடைய புத்தகம் பெண் ஏன் அடிமையானால்ங்கிற புத்தகம். அவர் பகத்சிங் அவர்கள் எழுதின புத்தகத்தை மொழிபெயர்த்தார் தந்தை பெரியார் அவர்கள். பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகம். அடுத்த வந்துட்டு துரோக சுவடுகள்னு ஒரு புத்தகம் நடுவர் அவர்களே, நம்முடைய முன்னாள் தலைமை செயலாளர் திரு இறையன்பு IAS அவர்கள் எழுதிய துரோக சுவடுகள் அப்படிங்கிற புத்தகம். மரணத்தை வென்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகத்சிங்குடைய புத்தகம். படிப்பது சுகமே அப்படி என்ற இறையன்பு IAS அவர்களுடைய புத்தகம் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் என்னுடைய வாசிப்புல இருந்து இருக்குது. இப்ப நான் வந்துட்டு நிறைய புத்தகங்கள் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாசிப்பு என்பது இன்னைக்கு உள்ள சமுதாயத்துக்கிட்ட நிறைய இருக்குது நடுவர் அவர்களே. ஆனா என்ன, வாசிக்கிற முறை வேணா மாறி இருக்கலாம். முன்னாடி நூலகங்களை தேடி நாம போய் படிச்சோம். இன்னைக்கு நமக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. நம்ம கைக்குள்ளாரையே எல்லாம் வந்துருச்சு. உலகத்தையே சுருக்கி நம்ம கையில கொடுத்துட்டாங்க. முன்னாடி லைப்ரரி போய் படிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு புக்ல படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா படிப்பு ஒண்ணுதான், படிக்கிற முறைதான் மாறி இருக்குதே தவிர படிச்சுக்கிட்டு
தான் இருக்குது. ஆனா படிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்குன்னே ஒரு 2 பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இளைய சமுதாயம் எங்கப்பா படிக்குது, போனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்குது, கேம் விளையாடுது, ஃப்ரீ ஃபயர் விளையாடுதுன்னு பேசுவாங்க நடுவர் அவர்களே. ஆனால் இன்னைக்கு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற்று நீதிபதியாகவும், மாவட்ட ஆட்சித்தலைவராகவும், வட்டாட்சியராகவும், கிராம நிர்வாக அலுவலராகவும் இப்படி பல்வேறு பொறுப்புகள்ல இளைய சமுதாயம் போய்கிட்டு இருக்குது. அவங்கெல்லாம் போட்டி தேர்வுக்கு புத்தகத்தை வச்சு படிக்காம ஓலைச்சுவடியா வச்சு படிச்சுட்டு வந்து பரீட்சை எழுத போறாங்க. அப்படியெல்லாம் இல்லை நடுவர்களே. இளைய சமுதாயம் இன்றைக்கு புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். படிப்பது என்பது நமது கடமை அல்ல, அது நமது உரிமை. அந்த உரிமையை இன்னைக்கு இளைய சமுதாயம் நல்லா பயன்படுத்தி இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாசிப்பு மேம்பட்டுள்ளது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை செல்வன் அருண்குமார் அவர்களே. அற்புதமா அவரோட அணிக்கு முதல் பேச்சாளர், தொடக்க பேச்சாளரே எதிரணியில எப்படி பேசுவாங்க, அவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு சேர்த்து அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா மற்ற பேச்சாளர்கள் அப்படின்னா எப்படியும் ஏதாச்சும் இன்னொரு பேச்சாளர் பேசியிருப்பாங்க, அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதுக்கு எதிரெடு பதில் சொல்லிக்கலாம். ஆனா முதல் பேச்சாளர் அப்படிங்கும் போது கண்டிப்பா என்ன பேசுவாங்க, எதிரணி பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதல் பேச்சாளர். அப்படிங்கும் போது அவங்க என்ன பேசுவாங்கன்னு யூகிச்சு அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்கீங்க. இன்னும் அப்போ உங்களை கடைசியா பேச விட்டுறதா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி போட்டித் தேர்வுகள், இன்றைய காலகட்டத்துல போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ற இளைஞர்கள் ஆகட்டும், போட்டித் தேர்வில் எழுதி பரீட்சையில் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்யும் அரசு அதிகாரியாக இருக்கும் இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வாசிப்பு, புத்தக வாசிப்புல கண்டிப்பா ஈடுபட்டு இருக்கணும். கண்டிப்பா புத்தக அதே மாதிரி நூலகங்களோட வளர்ச்சியும், அதற்கான அரசு நூலகங்களுக்கும் சரி, புத்தக திருவிழாக்களுக்கும் சரி, அரசாங்கமே நிறைய ஊக்கத்தொகையும் உதவித்தொகையும் கொடுத்து அவங்களே நிறைய நடத்துற அளவுக்கு நிறைய புத்தகத்துக்கு வளர்ச்சி அடைந்துதானே இருக்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. எதிரணியர் என்ன பதில் சொல்ல போறாங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, போட்டித் தேர்வு எழுதுங்க, எழுதாம போங்க, பாஸ் ஆகுங்க, பாஸ் ஆகாம போங்க, திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க, ஆனா புத்தக வாசிப்பு வீழ்ச்சி அடைஞ்சுதான் இருக்கு இன்றைய இளைஞர் சமுதாயம் முன்னாடி அப்படின்னு அணியில் பேசுவதற்கு செல்வன் நெப்போலியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நெப்போலியன் இருக்கீங்களா? இருக்கணும். முத்தமிழ் தாயே, கால்கள் முளைத்து நடக்காத முப்பால் புத்தகமே, என்றும் இளமை மாறாத கன்னித்தமிழே, இன்னும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து அனைவரினுடைய உள்ளங்களிலும் ஒளிவட்டமாக திகழ்கின்ற தமிழ் தாயை உன்னை வணங்கி போற்றுதலுக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களே, அருமையான தலைப்பு. இன்றைய இளைய சமுதாயத்தில் புத்தக வளர்ச்சியை, புத்தகம் என்பது வளர்ச்சி அடைந்துள்ளதா வீழ்ச்சி அடைந்துள்ளதா, அந்த வாசிப்பு அப்படிங்கிறத வச்சே நீங்கள் ரொம்ப அருமையான தலைப்புகள் கொடுத்திருக்கிறீங்க நடுவர் அவர்களே. இந்த களஞ்சியம், வானொலி களஞ்சியம், அருமையான தலைப்புகள் ஒவ்வொரு மாதங்களும் எங்களுக்கான ஒரு நியதிகளை ஒதுக்கி அருமையான தலைப்புகளால் எங்களை அலங்காரம் செய்கிறது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான கருத்து. நடுவர் ஐயா அவர்களே, இன்றைய புத்தக வளர்ச்சி என்பது சிறப்பானது. ஆனால் அந்த புத்தக வாசிப்பில் உள்ள அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற மனிதர்கள் வளர்ச்சி அடைந்திருக்காங்களா வீழ்ச்சி அடைந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நடுவர் அவர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தக வாசிப்பில் இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கு நடுவர் அவர்களே. புத்தகங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நியதியை நான் சொல்லணும். புத்தகம் என்பதற்கு நல்ல நூல்கள் ஊசிகளின் துளைகிற பொழுது அந்த கிழிசல்களை தைக்கும் என்று நான் படித்ததுண்டு. அதை போன்று நல்ல நூல் காதுகளில் நுழைகின்ற பொழுது. ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தில் அந்த புத்தக வாசிப்பு என்பது குறைவானதுதான். எதிர்த்தரப்பிலிருந்து தம்பி நான் பேச வேண்டியதெல்லாம் அந்த பையன் பேசிட்டு போயிட்டு
எதிர்த்தரப்பில இருந்து வருவாங்க, அவங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் அவங்க சொல்லிதான் தீரணும்னு தம்பி என்னமோ ஆர்ப்பாட்டம் பண்ணி போயிட்டாப்புல. நான் போராட்ட கழக வியாதி எல்லாம் கிடையாது நடுவர் அவர்களே. ஆனா நாங்க எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டோம். ஆனா நாங்க வந்த சண்டையை இப்ப விட மாட்டோம் நடுவர் அவர்களே. சிந்தனை நடுவர் அவர்களே, எத்தனை முறை இன்னைக்கு உள்ள நாடுகள்ல அதிகமான புத்தகங்கள் படிப்பது மிக அவசியமானது அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. எந்த ஒரு நூலையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. காகிதத்தையும் மச்சையும் வாங்கி விடலாம் நடுவர் அவர்களே. எந்த ஒரு நூல் என்பது சிந்தனை, அந்த சிந்தனையை ஒருபோதும் நீங்கள் வாங்கிவிட முடியாது என்பதுதான் நடுவர் அவர்களே இந்த நிதர்சனமான உண்மையாக திகழ்கின்றது. நடுவர் அவர்களே, நான் ஒரு வகுப்புக்கு பாடம் எடுப்பதற்காக போகின்றேன். அந்த வகுப்புல போயிட்டு ஜாப்பீஸ் எடுத்து போர்டுல போட்டுட்டு, எம்மா இன்னைக்கு பாடலாசிரியரை பற்றிய நம்ம ஒரு சிந்தனை களத்துல போயிருக்கோம். அந்த புத்தக ஆசிரியர்களை பற்றியும் அவங்களுடைய கவிதைகளை பற்றி இன்னைக்கு நம்ம படிப்போனம்மா. யாராவது எம்மா உஷா உனக்கு பாட தெரியுமாமான்னு தான் கேட்டேன். பாட தெரியுமாங்கிறத விட எனக்கு நான் வாசிப்பேன் நடுவர் அவர்களே அப்படின்னு சொன்னிச்சு. அந்த பொண்ணுகிட்ட நீ அம்மா நீ வாசிம்மான்னு சொன்னேன். அந்த பொண்ணு திடீர்னு கேட்டுச்சு, கர்நாடக இதுல வாசிக்கவா இல்ல திரை இசை இதுலயே வாசிக்கவா நடுவர் அவர்களே அப்படின்னு என்னிடத்திலே கேட்டுச்சு. சோகமானதா இல்ல சந்தோஷமானதான்னு கேட்டு, நீ சந்தோஷமாவே ஒண்ணு பாடுமா அப்படின்னு சொன்னேன். அப்ப சோனுவா டூயட்டானுச்சு. டூயட்டாவே ஒண்ணு பாடுமான்னு. அப்ப கண்ணதாசன் எழுதிய பாடல்லையே படிக்கவா இல்லைன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் படிக்கிறதே படிக்கவான்னுச்சு. என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. ஏதாவது ஒண்ணு படிமான்னு. அப்பன்னா வேகமா படிச்சு காட்டவா இல்ல பொறுமையா படிச்சு காட்டவான்னு. நீ முதல்ல பாடவே வேணாம் இல்ல படிக்கவும் வேண்டாம், நீ என்னை விட்டுறீங்க. நான் சொன்னதுனால என்னுடைய செருப்பாலை நானே அடிச்சுக்கிறேன். உங்க செருப்பாலை இல்ல ஏன் செருப்பாலையான்னு திருப்பி கேட்குது. அப்படி இல்ல நான் தானமா சொன்னேன், என் செருப்பாலதாமா அடிக்கணும். இல்ல வலுப்பா இடது கால செருப்பாங்கிறது. முடிய பிச்சுட்டு போக வேண்டியது தானேன்னு உங்க முடியவா ஏன் முடியவான்னு திருப்பி கேட்குது. நடுவர்களை இன்னைக்கு இப்படி இருக்கு, வனகம் பிச்சு நிக்குது. நடுவர் அவர்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை. புத்தகங்கள் எத்தனையிலையும் பார்க்கிறாங்க. உண்மையில சொல்ற ஒரு சில இடங்களில் புத்தகங்கள் அதிக அளவில் இருக்கிறது, அவர்கள் அதிகமாக படிக்கிறார்கள். ஆனால் சில இடங்களில் சில மனிதர்கள், ஒரு சில மனிதர்களை தவிர நிறைய காலக்கட்ட குறைவாக தானே நடுவர் அவர்கள் இருக்கு. நீங்களே சொல்லுங்களேன். இன்னைக்கு உள்ள புத்தகங்கள் நம்ம பள்ளிகள்ல நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு புத்தகங்களை கொடுக்கிற பொழுது அதை வாசிக்க சொல்வார்கள் தெரியுமா? அந்த வகுப்பாசிரியர் எதற்கு தெரியுமா வாசிக்க சொல்லுகிறார்? மனிதனுடைய வாசிப்பு திறன் அதிகமாக வேண்டும். ஆனா இன்னைக்கு போற காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எப்படி நடுவர் அவர்களை புத்தகத்தினுடைய வாசிப்பு அதிக அளவு முடியும்? நடுவர் அவர்களே, நான் படித்திருக்கிறேன் பாருங்க. ஒரு புத்தகம், ஒரு நல்ல நண்பன், ஒரு ஆசிரியை போதும் வாழ்க்கையை மாற்றுவதற்கு மலாலா கூறுகின்றாள். ஒரு புத்தகம், ஒரு நண்பன், ஒரு வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதும் என்கிறார் மலாலா. அதே நம்ம ஐயா பெரியார் சொன்னார் பாருங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க கேட்கும்போது, யாராரோ எதங்களினுடைய தெருவாக சென்று ஒவ்வொரு பெண்களினுடைய கைகளில் உள்ள கரண்டியை பிடுங்கிட்டு அவர்களது கைகளில புத்தகங்களை கொடுப்பனர். அப்ப அந்த புத்தகங்கள் அன்றைய காலகட்டத்தில் அதனுடைய வாசிப்பு திறனும் எப்படி இருந்திருக்கும், அதை வாசிப்பதால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்கின்ற நிலை அங்கு இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயத்திலிடம் அது இல்லை. அது வீழ்ச்சிதான் அடையுது நடைபெறவர்களே. அவங்க வளர்ச்சி அடையுதுன்னு அந்த காலகட்டத்துல பேசியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அது வீழ்ச்சி அடைகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடைபெறவர்களே. நான் இன்னொன்றும் படித்ததுண்டு. வணக்கம் என்கின்ற ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பு நடுவர் அவர்களே, மிக சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் நடுவர் அவர்களே. நான் அந்த புத்தகத்தை வாசிக்கிற பொழுது வணக்கம் என்ன நடுவர் அவர்களை, வணக்கம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு என்ன பதில்? இல்ல நடுவர் அவர்களே, வணக்கம் என்கின்ற சொல்லுக்கு நான் படித்தேன் பாருங்கள், கற்றுக்கொள்தல். நடுவர் அவர்களை, இறைவனிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்கின்றாய். பல மனிதர்களிடத்திலிருந்து வணக்கத்தை தெரிவிக்கிற ஒன்று அவர்கள்ட்ட நீ கத்துக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கத்துக்கிறதுக்காக கையெடுத்து கும்பிடுற நடுவர் அவர்களே. அப்ப வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலும் சரி, அந்த புத்தகம் என்கின்ற சொல் ஒரு மனிதனுடைய சிந்தனை வளத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நடுவர் அவர்களே. ஆனா இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயத்தில் அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கான நியதிகள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர் அவர்களே. பாருங்கள், ஒரு கவிதைகளினுடைய புத்தகங்களினுடைய வரிகள்ல அவர் பாருங்கள்,
மகாபாரதம் இதிகாசமானது. மகாபாரதம் இதிகாசமானது. பகவத்கீதை வேதமானது. அர்ச்சுனன் கர்ணன் எல்லாம் கடவுளானார்கள். அங்கே போர் செய்த சிப்பாய்கள் என்ன ஆனார்கள்? வெட்டி கொண்டும் குத்தி கொண்டும் போனார்களே தவிர அவர்கள் என்ன ஆனார்கள் என்கின்ற அருமையான புத்தகத்தை வெளியிடுகிறார்களே, அதை படிப்பதற்கு மனிதன் தயங்குகின்றான். ஏன் தெரியுமா? இன்னைக்குள்ள புத்தகங்கள்லாம் அதிக அளவு வந்துட்டு எதுக்காக படிக்கணும், எதுக்காக போகணும், புத்தகங்கள்லாம் படிச்சு வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க நடுவர்களே. அதனாலதான் சொல்றேன், புத்தகங்கள் இன்னைக்கு வீழ்ச்சி அடையுன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயத்துல புத்தகம் என்பது அவர்களுக்கான தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஆயுதம் என்கின்ற ஏதோ ஒரு கமெண்ட்ல கொடுத்திருந்தாங்க நடுவர்களே. எங்களுக்கெல்லாம் புத்தகங்களை படிச்சா எங்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் வருதுன்னு இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் சொல்லுகிறது நடுவர்களே. அப்ப இன்னைக்கு உள்ள இளைய சமுதாயம் வீழ்ச்சியில போய் ஒரு வளர்ச்சியில் போவதில்லை. ஆனா எதிர்த்தரப்புல இருந்து சொன்னாங்க, அருமையான பதில்கள் சொன்னாங்க. எங்களுடைய இடத்துல நாங்க புத்தகங்கள்லாம் அதிகமா வச்சிருக்கோம், நாங்க புத்தக திருவிழாவுக்கெல்லாம் போறோம், அதிகமான புத்தகங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. உண்மையே நான் இல்லை என்று சொல்லவில்லை நடுவர் அவர்களே. புத்தகங்கள் அதிக அளவு மனிதனுக்கு வேணும் என்பதுதான் என்னுடைய பதில். ஆனால் இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் என்பது இந்த ஆண்ட்ராய்டு மொபைல், கம்ப்யூட்டர் இது எல்லாமே வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு இடத்திலும் சரி வாசிப்பு என்பது குறைவாக தான் இருந்து வருகிறதே தவிர ஒருபோதும் வளர்ச்சி அடையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கலங்கரை விளக்கம் இந்த நாடே இருந்திருக்கு நடுவர்களே. அந்த காலத்திலாம் புத்தக நூலகத்துக்கு சென்று அங்கு போய் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த காற்றோடு சேர்ந்து இயற்கையோடு சேர்ந்து மனிதன் வாசிக்கிற பொழுது அதனுடைய தனி சுகம் வேறு நடுவர்களே. ஆனா இன்னைக்கு மொபைலை வச்சுக்கிட்டு அவனுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தேவைன்னா அந்த மொபைல போடுறான், அந்த சர்ச் பண்ணா வந்துட்டு போகுது. அவ்வளவுதான் நடுவர் அவர்களே வாழ்க்கை. இன்னைக்கு புத்தகத்தினுடைய மதிப்பு என்பதுதான் நிதர்சனமான உண்மையை தவிர ஒருபோதும் வளர்ச்சி அடையவில்லை என்பது என்னுடைய கட்டளையாக கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மிக ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை செல்வன் நெப்போலியன் அவர்களை அற்புதமான கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. எளிய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வீழ்ச்சி அடைகிறது அப்படிங்கிற அணியில் பேசுவதற்காக நிறைய புத்தகங்கள் படிச்சு அதுல இருக்கிற நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வணக்கம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையே எனக்கு சொல்ல போனா இப்ப புதுமையா இருக்கு. இப்பதான் அந்த வணக்கத்துக்கு கற்றுக்கொள்தல் அப்படிங்கிற பொருள் இருக்கு, விளக்கம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இன்றைய லேர்னிங்கா தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இன்றைய வணக்கமா, இன்றைய கற்றுக்கொள்தலா அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொன்னீங்க, அதான் நிறைய கவிதைகள் சொன்னீங்க. மனிதர் ஆரம்பிக்கும் போதே மனிதர்கள் என்னதான் புத்தகம் வாசித்தாலும் அதை வாழ்க்கையில் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியில தான் ஆரம்பிச்சீங்க. அதே மாதிரி நூல்கள் பற்றிய கவிதை நூல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. அந்த நூல் துணியை தைக்கும் போது அந்த கிழிச்சலை நூல்கள் படிக்கும் போது நம்ம இதயத்தை தைக்குது அப்படிங்கிற மாதிரி அற்புதமான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மலாலா அவர்கள் நண்பன் ஒரு ஒரு நண்பனும் ஒரு புத்தகம் போதும் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுக்கு அப்படிங்கிற கருத்து நிறைய தெரிவிச்சிருந்தீங்க. அதே மாதிரி மகாபாரதம் இதிகாசமானது, அர்ஜுனன் கிருஷ்ணர் எல்லாம் பத்தி பேசுறாங்க. பட் அந்த சிப்பாய்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற அது ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளா இருக்க வேண்டிய கருத்து. அதையும் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இதெல்லாம் வைத்து இன்றைய காலகட்டத்தில் சமுதாயம் இந்த இளைய சமுதாயம் புத்தக வசூல் வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிற அணிக்கு உங்களோட கருத்துக்களை நிறைய தெரிவித்திருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த பட்டிமன்றம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தங்கை பவித்ரா அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க போல. 2 ஆண்கள் 2 பெண்கள். அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது 2 பெண் பேச்சாளர்கள் இருக்காங்க. முதலில் இன்றைய இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளது, கண்டிப்பா வளர்ச்சி தான் அடைந்துள்ளது. செல்வி நெப்போலியன் அவர்கள் சொன்ன மாதிரி வீழ்ச்சி அடையவில்லை அப்படிங்கிற அணியில் பேசுவதற்காக செல்வி லோகநாயகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே? பேசுங்க. உங்களை காலை இரவு பொருள்படும்படி இந்த வரிகளுடன் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பவித்ரா அவர்களுக்கும் நிறைய பல கருத்துக்களையும் தகவல்களையும் புதியவர்களும் கூறி அருமையாக வழிநடத்தி சென்றிருக்கும் நடுவரன் அவர்களுக்கும் என் அணியிலும் வலுவார்ந்த செய்திகளை பேசவும் இருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நடுவர்களே, இன்னைக்கு தலைப்பு இன்றைய இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளதா வீழ்ச்சி அடைந்துள்ளதா என்பதுதான் தலைப்பு. இன்றைய காலகட்டத்தை நம்ம முதல்ல எப்படிப்பட்ட சூழல்ல இந்த காலகட்டம் இப்போது இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான முறையிலே இளைய சமுதாயத்தை இது எந்தெந்த வகையிலெல்லாம் தவறான பாதைக்கு இழுத்து செல்கிறது, அன்று இருந்த காலகட்டத்திற்கும் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் கால சூழ்நிலை மாற்றம், அறிவியல் வளர்ச்சி என்பது எப்படி வளர்ச்சி அடைந்துள்ளது, அந்த வளர்ச்சியே எந்தெந்த இடங்களிலே வீழ்ச்சியுமாக மாறி போகிறது, இதையெல்லாம் இந்த தலைப்புல கருத்துல கொண்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த காலகட்டத்துல நம்ம கைபேசி இல்ல அதிகமாக தேவைக்கு மட்டும்தான் அப்ப கைபேசி பயன்படுத்துவோம். வீட்டுக்கு ஒரே ஒரு மொபைல் போன் தான் இருக்கும். இல்ல தெருவுக்கு ஒண்ணு இருந்த காலம் போய் வீட்டுக்கு இருந்த காலம் போய் வீட்டுக்கு ஒரே ஒரு கைபேசி இருந்த காலம் போய் இன்னைக்கு வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 6 போன் இருக்கு. சில பேருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு போன். அந்த மாதிரியான காலகட்டம். அப்ப இந்த தலைப்பு முக்கியமா நான் இந்த கருத்துக்கு வழிமொழிகிறேன். அவர்களே அதனாலதான் நான் எனக்கே 2 போன் இருக்கு. உங்களுக்கே 2 நடுவத்தே 2 போன் இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த புத்தக வாசிப்பை இன்னும் நேசிக்கிறீங்க, படிக்கிறீங்க. அதனாலதான் ஒரு தலைப்புக்கு ஏனவரும் நகைச்சுவையா 1000 பட்டிமன்றங்கள் நடத்த முடிந்தாலும் கூட இந்த வாசிப்பை பத்தியும் புத்தகத்தை பத்தியும் அதற்கு சம்பந்தமான புள்ளி விவரங்களை பத்தியும் இதற்கு முன்னாடி ஏற்றப்பட்டது இங்க சொல்லி ஒரு நெறிமுறையான ஒரு பட்டிமன்றத்தை வழிநடத்த முடியும்னு சொன்னா 2 மொபைல் வைத்திருந்தாலும் கூட உங்களுடைய அந்த வாசிப்பை நேசிக்கக்கூடிய தன்மை தான் இந்த இப்படி வச்சிருக்கு. புத்தகம் நிறைய இருக்குமா, 150 200 புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன். கூட நீங்க ஒரு போன் வச்சுக்கிட்டே இன்னைக்கு எல்லாரும் எப்படி அதுல உள்ளார போயிடுறாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது 2 போன் வச்சிருக்கேன், நீங்க இவ்வளவு படிக்கிறீங்க அப்படின்றதாலதான் நான் இந்த இடத்துல பேசுறேன். இன்றைய கால இளைய சமுதாயத்திட்ட புத்தகம் வாசிக்கிற தன்மை வளர்ச்சிதான் அடைஞ்சிருக்குன்னு. இப்ப இந்த தலைப்போட ஏன் இந்த கால சூழ்நிலை சமுதாய மாற்றம் அந்த காலத்து இந்த காலத்தையும் நம்ம ஓரளவுக்கு ஒப்பு பார்க்கணும்னா ஏன் சொல்றேன்னா அந்த கால சூழல்ல இந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறது வாசிக்க வைக்கணும், ஆசிரியர்கள் மாணவர்களை வாசிக்க வைக்கணும், பெற்றோர்கள் வாசிக்க வைக்கணும், வாசிக்க சொல்லணும் அப்படிங்கிறது இலகுவான ஒரு நடைமுறையா இருந்தது. அப்போ நம்ம அவங்களை நம்ம புஷ் பண்ணவே வேணாம், எந்த ப்ரெஷரும் போடாமலேயே அந்த காலத்துல வேற வழி கிடையாது. அவங்க நாவலோ எதையோ ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சு பேசிக்காகவே அவங்க இயல்பாக அந்த தன்மை வாசிக்கணும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கரண்ட் இருக்காது, டிவி இருக்காது, பொழுதுபோக்குக்கு வேறு எதுவுமே இல்லாத காலகட்டம். ரொம்ப பின்னோக்கி நான் ஏன் போறேன்னா அப்படி இருந்த இந்த சமுதாயம் எப்படி படிப்படியாக இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனே இல்லாம எங்க பார்த்தாலுமே வெறும் ரோபோட்டை வச்சு கூட இந்த உலகத்தை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இயந்திர உலகமா இருக்கு. இயந்திர உலகமா இருக்கு மாதிரி வாசிக்கக்கூடிய தன்மை புத்தகத்தின் மேல இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடிய இளைஞனுக்கு இருக்கிறதுன்னு சொன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்திலுமே இந்த சூழலிலுமே இந்த கட்டமைப்பிலும் கூட என்னுடைய இளைய சமுதாயம் வாசிப்பை நேசிக்கிறது. இந்த வாசிப்பு தன்மை இத்தனை சூழல் மாறியும் கூட புத்தகத்திற்கென்று இருக்கக்கூடிய அந்த நேசகர்கள் நான் பேசணும்னு நினைச்ச நிறைய கருத்துக்களை என் அணியில என்னுடைய சகோதரர் மிக அருமையா பேசினாரு. இன்னும் ஒரு தம்பி ஒரு விஷயம் சொன்னாரு, டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், குரூப் 2, குரூப் 4, எம்டிஎஸ், எஸ்எஸ்சி இதற்கெல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் என்னுடைய இளைய சமுதாயம் தான் படிக்கிறாங்க. தெரியும், நம்ம மாவட்ட மைய நூலகம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட மைய நூலகத்துக்கு போனீங்கன்னா மேல ஒரு போர்ஷனே ஒதுக்கி இருக்காங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட எப்பவுமே இந்த புத்தகம் என்பது வாசிப்பு என்பது அதன் மீது உள்ள அன்பும் காதலும் எப்படி இருக்கணும்னு சொன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போக போறோம்,
நம்ம வந்து சம்பாதிப்பதற்கான, அதாவது நம்ம பொருளாதார நிலையில நம்மள உயர்த்திக் கொள்வதற்கான திறவுகோலாக படிப்பை, கல்வியை பார்ப்பது மிக மிக தவறு என்னை பொறுத்தவரைக்கும். எப்போதுமே கல்வி ஞானம் என்பது, அறிவு என்பது, கல்வி வளர்ச்சி என்பது நம்ம படிக்கக்கூடிய விஷயம். அதாவது புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது, வாசிப்போ, கற்றலோ அது நம்முடைய அறிவை விரிவு செய்யறதுக்கு தான். பாரதி சொல்லுவாரு அழகா, "அறிவை விரிவிசை அகண்டமாக்குன்னு" சொல்லுவாரு. அதுபோல அறிவை விரிவு செய்யறதுக்கு தான் நம்ம படிக்கணுமே தவிர, வேலைக்கு போக போறோம், ஏதோ ஒண்ணு வேணும், அந்த இலக்குக்காக நான் படிக்கிறேன் அப்படிங்கிறத விட, இந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த படிப்பினை இருக்க வேண்டும்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நான் எப்பவுமே சொல்லுவேன். அப்படி இதெல்லாம் இல்லாமலும் கூட புத்தகத்தையும், வாசிப்பையும் நேசிக்கக்கூடியவங்க, தமிழ் வழியில நிறைய இன்னைக்கு இளைய பேச்சாளர்கள், நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறவர்களே, கொஞ்சம் அந்த காலத்துக்கு நீங்க சென்று பார்த்தீங்கன்னா, இத்தனை இளைய பேச்சாளர்கள் கிடையாது. அப்ப பேசக்கூடியவங்கலாம் நெறைய புத்தகம் எழுதினவங்க, நெறைய படிச்சவங்க தான் பேச்சாளரா வந்துட்டு பேசுவாங்க. ஒரு சில பேர் சொற்பமானவர்கள் தான் சிறிய இளம் பேச்சாளர்களா அந்த காலத்துல இருந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். இன்றைய சூழல் அப்படி கிடையாது. எங்கு சென்றாலும், எந்த பேச்சு போட்டி நிகழ்வுகளோ, இல்ல ஏதும் வழக்காடு மன்றமோ, பட்டிமன்றமோ உட்கார்ந்துட்டு பட்டிமன்றங்கள் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். இளைய சமுதாயம் இன்னைக்கு வயதானவர்கள் உட்கார்ந்து பட்டிமன்றம் நடத்துனதுக்கு மத்தியில இன்னைக்கு இளைஞர்கள் பூராவுக்கு நடுவர் கூட ஒரு இளைஞர் தான். நீங்களே ஒரு இளைஞர் தான் சொல்லப்போனா. இளைஞர் நடுவராகவே இளைஞர்கள் உட்கார்ந்து 2 அணியிலையும் இளைய இளைய பேச்சாளர்கள் உட்கார்ந்து பேசுறாங்கன்னு சொன்னா, அந்த வாசிக்கக்கூடிய தன்மை இன்றளவும் இந்த சமுதாயத்துல வளர்ச்சி அடைந்திருக்கிறதால தான் அந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகள் தான் இன்று பட்டிமன்றங்களாக இளைய சமுதாயத்தினர் எங்க வெளிப்பாடா இருக்கு. கூகுள் 1000 தேடினாலும் இன்று புத்தகம் வாசிக்கக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்கிறதால தான் புத்தக கண்காட்சியில பார்த்தீங்கன்னா, வயசானவங்களே அதிகம் பார்க்கல. 1, 2 பேர் அந்த வாசகர் இடத்துல இருக்கக்கூடிய பெயர்களை தவிர, வந்தது அத்துணை பேரும் இங்க நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை காண வந்தவர்கள் அத்தனை பேரும், அனைத்து புத்தக சாலையில் நின்றவர்கள் அத்தனை பேருமே இளைய சமுதாயம் தான். நான் போனப்ப பார்த்து மிகவும் வியப்பா இருந்துச்சு. இன்னைக்கு போன் வந்த காலகட்டத்துல இவ்வளவு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வியப்பாக இருந்துச்சு. குரூப் எக்ஸாமுக்கு போறதுக்காக படிக்கிறவங்க அதுக்காகவும் படிக்கிறாங்க, புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. அது வேலைக்கு போக வேண்டிய ஒரு பர்பஸ், அதுக்காக படிச்சாலும் கூட தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி இன்றைய இந்த வளர்ச்சியடைந்த சமுதாயத்திலுமே இத்தனை மாற்றங்களிலும் கூட என்னுடைய இளைய சமுதாயம் படிச்சு கொண்டுதான் இருக்கு. அதற்கு தான் இத்தனை எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இது வந்து வாசிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு நான் சொல்லவே முடியாது. எத்தனை ஆகச்சிறந்த புத்தகங்கள் இன்னைக்கு ஒரு என்னோட ஒரு பேசக்கூடிய ஒரு தங்கை இருக்காங்க. இப்ப கூட இணைப்புல இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேரு யாழினி. அவங்க இப்ப மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கல்லூரியில. இந்த இணைப்புல கூட அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. நான் நம்ம கவனிக்கல. பேச்சாளர் தான்மா இருக்காங்க இருக்காங்க. பேச்சாளர் குழுல இருக்கக்கூடிய யாழினி தான். அவங்க வந்து மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைச்சு அங்க போயிட்டாங்க. இருந்தாலும் கூட அவங்க வந்து என்னிடம் அதிகமாக பேசக்கூடியது புத்தகங்களை பற்றி மட்டும்தான். அக்கா நான் இப்ப இந்த ஃபீல்டுக்குள்ள திரும்ப அந்த பேச்சுத் துறைக்குள்ளார வந்திருக்கேன். எனக்கு வந்து புத்தகம் படிக்கணும். நெறைய புத்தகங்கள வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த மாதிரியான புத்தகங்கள்ல வந்து படிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. நாங்க எப்ப பேசிக்கிட்டாலுமே, இப்போ இது சம்மந்தமா இல்லாம இப்ப நெறைய பேர் பேசிக்கிறப்ப பொழுதுபோக்குக்காக எத்தனையோ Instagram ரீல்ஸ் போடுறோம். அதெல்லாம் பத்தி நெறைய பேர் பேசுவாங்க. அந்த பாப்பா வந்து என்கிட்ட அவங்க அவங்க ஏஜ் என்ன, அவங்க படிக்கக்கூடிய துறை என்ன, இதெல்லாம் கடந்து தமிழ் மீதும் அந்த படிப்பு, அந்த வாசிப்பின் மீது உள்ள ஒரு காதல், அதன் காரணமா என்கிட்ட அவங்க பேசுறது ஃபுல்லா, "அக்கா நான் இந்த புத்தகம் படிக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் தரேன்மா, நீங்க படிங்கன்னு" சொன்னா, இன்னும் நாங்க அவங்கள்ட்ட அந்த புத்தகம் சேர்க்கல நானு. "பெண் ஏன் அடிமையானாள்" அப்படிங்கிற பெரியாரோட புத்தகம். தம்பி கூட சொன்னாங்க, "அந்த புத்தகத்த தரேன்" அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அத படிக்கணும்னு சொல்லி அவங்க என் வரப்பெல்லாம் கேட்பாங்க. அப்ப என்னுடைய சூழ்நிலை காரணமா குடுக்க முடியல. அதுபோல இன்னும் 2, 3 புத்தகங்கள நான் அவங்களுக்கு பரிந்துரை பண்ணேன். அவங்க என்கிட்ட 2, 3 புத்தகங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. "இந்த புத்தகத்த இப்படி சொல்றாங்க. இந்த புத்தகத்த இப்படி எழுதியிருக்காங்க" அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த பொண்ணு இருக்கக்கூடிய துறையோ, அவங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரோ வேற. ஆனா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாசிப்பின் மீது உள்ள நேசம் ஏன் வரணும்? அப்ப இந்த தேடி புடிச்சு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு, இத நான் படிக்கணும்னு ஒரு ஆர்வமான எந்த புத்தகத்த படிக்கலாம் அப்படிங்கிறது, ஒரு புத்தகத்த படிச்சு புரியலன்னா, அத யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டு அத தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அப்ப வியப்பா இருந்துச்சு. இன்றைய கால சூழலிலும் கூட, இப்படி வளர்ச்சியடைந்த சூழலிலும் கூட மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து, தமிழ் மீது உள்ள பற்றால தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்கள் எழுதுனதுல, நம்மளுடைய முன்னாள் அறிஞர் பெருமக்கள் எழுதின புத்தகங்கள வாசிக்கணும். அத பத்தி தெரிஞ்சுக்கணும். அத நான் 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப எனக்கு துறையில இருக்கும்போது புத்தகங்கள நான் படிக்கணும். அவங்க வந்து Googleல தேடி இருக்கலாம். அவங்க இப்ப என்னவோ வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு முறையும் இந்த தலைப்புக்கு சம்பந்தமான புத்தகங்கள் இருக்காக்கா? அதிலிருந்து குறிப்புகள எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு, அந்த பொண்ணு வந்து பேசுறாங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல அந்த பொண்ண நான் பெருமைப்படுத்தவில்லை. உண்மையாகவே இன்றைய சமுதாயத்திற்கு புத்தகத்தின் மேலும், வாசிப்பின் மீதும் ஒரு மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஒரு நேசமும், காதலும் இருக்கு. அது வந்து மெஜாரிட்டிய பேசுனா நீங்க சொல்ற மாரி நானும் ஒத்துக்கிறேன். குறைந்திருந்தாலும் கூட, இப்பேற்பட்ட கால சூழலுக்கும் என்னுடைய இளைய சமுதாயம் இந்த வாசிப்பை நேசிக்குது. இத்தனை மாற்றங்களும் கூட அவர்களை கவர்ந்து இழுத்தாலும் கூட, இதிலும் வாசிப்பை நேசிக்கக்கூடிய என்னுடைய இளைய சமுதாயம் இருக்கு. "பெண் ஏன் அடிமையானாள்" புத்தகத்த பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க.
அதுபோல தென்கட்சி கோ சுவாமிநாதன் எழுதிய ஒரு அழகான புத்தகம் ஒண்ணு, கடவுளை தேடாதீர்கள்னு சொல்லி புத்தகம் எழுதியிருப்பாரு. தென்கட்சி கோ சுவாமிநாதன் உரையை கேட்டீங்கன்னாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு மாதிரி அமைதியான டோன்ல அழகா விஷயத்த கன்வே பண்ணிட்டு போயிருவாரு. அந்த கடவுளை தேடாதீர்கள் தேடாதீர்கள் அப்படிங்கிற புத்தகம் தென்கட்சி கோ சுவாமிநாதனோட படிச்ச பிறகு வாழ்க்கையின் மீதே ஒரு புதிய புரிதல் எனக்கு வந்துச்சு. அதுபோல வைரமுத்து அவர்களுடைய தண்ணீர் தேசம் புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அத படிச்ச பிறகு வித்தியாசமா நீங்களே முதல்ல உணருவீங்க. எப்படி ஒரு வரிகளின் மூலமா ஒருத்தருடைய வலிகளை சொல்லிவிட முடியும்னு சொன்னா, அந்த புத்தகத்த நான் வந்துட்டு சொல்லுவேன். அதுபோல இன்னும் நிறைய புத்தகங்கள், நால்வர் நான்மணி கடிகைலாம் தமிழுக்கு மரணமில்லைன்னு முடிச்சிருப்பாரு. தமிழுக்கு மரணமில்லைன்னு முடிச்சிருப்பாரு. அது மூலமா தான் இந்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப தண்ணீர் தேசம், வைரமுத்து தண்ணீர் தேசம் நான் படிச்ச வீழ்வது பிறகு நானாக இருப்பினும் வாழ்வது தமிழாக அது இருக்கட்டும். தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் படிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். இப்ப யாரு புத்தகம் எல்லாம் படிக்கிறான்னு யாருமே சொல்லல. நான் படிச்சப்புறம் அந்த புத்தகம் வந்து இப்ப ரொட்டேஷன்ல யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள டிராவல் பண்ணுது அந்த புத்தகம். அதனால தான் சொல்றேன், வைரமுத்து அவர்கள் தண்ணீர் தேசத்தை வாங்கி இன்னமும் ஒருத்தர் முடிச்சு அதை வாங்கி படிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இளைய சமுதாயம் வாசிப்பை நேசித்துக் கொண்டுதான் வேலை நீங்க இருக்கிறது. பேசுறதுக்குள்ள நானும் படிச்சிருக்கேன். பெண்ணே நடிமையால் தண்ணீர் தேசம் எல்லாம் படிச்சிருக்கேன். அதனால எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. கடைசியில நடுவரே எதுவும் படிக்க வந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தேவர்களே, நீங்க ஆகச்சிறந்த புத்தகங்கள் படிச்சதாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் சொல்லி எங்களை வழிநடத்திட்டு இருக்கீங்க. இப்பயுமே நம்ம கற்றது எப்பவுமே கற்றது கை மண்ணளவுதான். தண்ணீர் தேசம் கண்டிப்பா ஒரு எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னா என்னோட தமிழ் ஆசிரியர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. நான் 2019 படிச்சேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 நாள்ல படிச்சு முடிச்சிட்டேன். லைப்ரரியில இருந்து எடுத்து படிச்சு முடிச்சிட்டேன். அதை வந்து மறக்கவே முடியாது. தண்ணீர் தேசம் போன தடவை புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தப்போ கூட இந்த புக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு நான் சொன்னேன், தமிழுக்கு மரணமில்லை முடிச்சிருப்பாங்கன்னு. எடுத்து பார்த்தா கண்டிப்பா அதே மாதிரி தமிழுக்கு மரணமில்லைன்னு தான் முடிச்சிருப்பாரு. அதோட இறுதி வரி, புத்தகத்தோட இறுதி வரி. அதே மாதிரி அந்த எல்லாரும் நிறைய வந்து அந்த வீழ்வது நானாக இருக்கட்டும், வீழ்வது நானாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அந்த தமிழுக்கு சொல்லியிருப்போம். அந்த கதைக்களம் கொண்டு போன விதமே வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதோட கதாநாயகி பேரு தமிழ் ரோஜா. அது சொன்னவர் வந்து அந்த கமலக்கண்ணனா, அவர் ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பாரு. கண்ணன் தான் ஒரு பேரு, அந்த ஹீரோ பேரு. அவரு அந்த கடல்ல அந்த தமிழ் ரோஜாக்கு கடல்னா பயம். அவ வந்து கப்பல்ல விழுகிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அவர் அந்த தமிழ் பிடிப்பாரு. அந்த கண்ணன், அந்த கமலக்கண்ணனா அவரு ஹீரோ பேர் வரும். அவரு தாங்கி பிடிப்பாரு. இவர் விழுகிற மாதிரி போய் அவர் தாங்கி பிடிப்பாரு. அப்ப வந்து இந்த சொல்லுவாரு, வீழ்வது நான் விழுந்தாலும் தமிழ் விழுகக்கூடாது அப்படின்னு அந்த தமிழ் பொண்ண சொல்லுவாரு. வைரமுத்து வரையும் அந்த 2 வரி மட்டும் படிக்கும்போது பொண்ணா தமிழ் ரோஜாவை தான் சொல்லியிருப்பாரு அவரு. அந்த கமலக்கண்ணன் ஹீரோ பிடிக்கும் போது சொல்லியிருப்பாரு. அதை வந்து இப்படி சிங்க் பண்ணி வைரமுத்தோட கற்பனையில மியூட்ல போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பேசுறது கேட்கல. எனக்கு கேக்குதானே? எனக்கு நீங்க பேசுறது ஃபுல்லா பிரேக் ஆகுதுண்ணே. இப்ப கேக்குதாமா? இப்ப கேக்குது. ஹலோ ஹலோ. அண்ணா கேக்குதானே பேசுறது? சரி சரி. அதனால இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கதைக்களத்தை அருமையான சூழல்ல அந்த டிராவல் ஆகிற அந்த விஷயம், அந்த பயணம், பயன்படுத்திருக்கக்கூடிய வரிகள் அழகாக ஓமைப்படுத்தி அத்தனை ஓமைகளையுமே வச்சு அந்த புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இப்படிப்பட்டது வந்து நீங்க எத்தனைதான் ஆன்லைன்ல தேடினாலும் நிறைய அறிவியல் சார்ந்த இதை சொல்லியிருப்பாரு. அந்த பண்ணுவாங்கறதையெல்லாம் விவரிச்சிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மை, அதை வந்து கதை ஆசிரியர் வந்து கையாளக்கூடிய விதம், இத்தனையும் வந்து ஒரு புத்தகத்தை முழுமையாக படிச்சு முடிச்சா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கூகுள்ல தேடி ஒரு தலைப்புக்கு சொந்தமான விஷயங்களை நம்ம பாக்குறதால நமக்கு தெரிஞ்சிராது. ஆனாலும் கூட இத்தனை புத்தகங்களையும் படிக்கிறதாலதான் இத்தனை திறமையாகவும் திறம்படவும் இத்தனை இளம் பேச்சாளர்களை நான் ஆரூர்லயே சொல்றேன். அத்துணை பேச்சாளர்கள், இளம் பேச்சாளர்கள் மேடை ஏறி இன்னைக்கு கலக்கிக்கிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் காரணம் அவர்கள் கூகுள்ல மட்டும் தேடி
தேடி பேசியிருந்தா இப்படி தெள்ளத் தெளிவாக, அழகாக, அருமையாக வார்த்தைகளை கையாளும் விதம் முதற்கொண்டு இப்படி அருமையான தமிழிலே நல்ல கருத்துக்களை, அறிவியல்சார்ந்த சிந்தனைகளை தமிழ் மொழி கொண்டு பேசிடவே முடியாது. இது நல்ல புத்தகங்களையும் படித்த பேச்சாளர்களால் மட்டும்தான் இப்படி பேசிவிட முடியும். அதனால தான் சொல்றேன், இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட இந்த வாசிக்கும் தன்மை என்பது வளர்ந்திருக்கிறது. இந்த ஜெயகாந்தன் கூட சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படிங்கிற பேரை வச்சு ஒரு கதைய சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் படிச்சு பார்த்தோம், சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்மளால யோசிக்கவே முடியாது. அதனால மெஜாரிட்டி அப்படின்னு பேசுற பொழுது வேணா நமது கரெக்டாக சரியாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலும் கூட மறைந்து போய்விடுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட இல்லை இல்லை, இந்த புத்தகத்திற்கென்று ஒரு தனியான நேசமும் காதலும் கொண்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த இளைய சமுதாயம் மீண்டும் பின்னோக்கி பயணித்து எவையெல்லாம் நல்லனவோ அவையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறது. அதன் வழியிலே முதல் ஒன்றாக இந்த புத்தகத்தை மீண்டும் வாசிக்க ஆரம்பித்து ஆகச்சிறந்த பேச்சாளர்களை என் ஆரூரிலே நான் கண்டுவிட்டேன். அப்படி இந்த பயணத்திலே இந்த இளைய தலைமுறையானது புத்தகத்தை வாசிப்பதில் நிச்சயமாக அதிகமாக புத்தகத்தை வாசிப்பதில் வளர்ச்சி அடைந்துதான் இருக்கிறது. இந்த சமுதாய கட்டமைப்புகளிலும் இத்தனை வளர்ச்சி அடைந்து நம் தவறான பாதையில் இருக்கக்கூடிய இத்தனை நிகழ்வுகள் நடந்தும் கூட என்னுடைய இளைய சமுதாயம் மீண்டும் இந்த புத்தகத்தை வாசிப்பதில் வளர்ந்திருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளரும் என்ற மிகச்சிறந்த நம்பிக்கையுடன் நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த நடுவர் ஐயா அவர்களுக்கும், இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பவி அவர்களுக்கும், என்னுடைய அணியில் பேசின சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம், தமிழால் உயிர் வாழ்வோம், தமிழையும் அறிவியலையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை செல்விலோ. அருமையா பாத்தீங்கன்னா சரவெடி மாதிரி அவங்க அணிக்கு எப்படியெல்லாம் வலு சேர்க்க முடியும், என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்க முடியுமோ எல்லாமே சிறப்பா தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா படி அப்படின்னு பாரதி வரிகளை காலை படி, நண்பகல் படி, கடும் மாலை படி அப்படின்னு படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வாசிப்புக்கு பொருத்தமான ஒரு பாரதியின் வரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கம், அவங்க கொடுத்த விளக்கம் இந்த போன காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்துக்கும் இருக்க காலநிலை மாற்றம், அதோட சூழல்கள் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியம். இந்த தலைப்பு பேசுறோம் அப்படின்னா அதையும் கருத்தில் கொண்டு அதை பற்றிய தகவலையும் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி பணத்தை விட அறிவு ரொம்ப முக்கியம். என்னதான் பணம் இருந்தாலும் அதை பயன்படுத்த தெரியும், அதை பயன்படுத்துவதற்கு அறிவு வேண்டும், அந்த அறிவு கிடைப்பதற்கு படித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதையும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சாளர்களை உதாரணம் காட்டியிருக்காங்க. நிறைய இளம் பேச்சாளர்கள் அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பேச்சாளர்கள் எல்லாமே சொல்ல போனா ஆசிரியர்களா இருப்பாங்க, பெரிய அறிஞர்களா இருப்பாங்க. அவங்க தான் பெருசா பேசியிருப்பாங்க. இளைஞர்களோட சதவீதம் எடுத்து பார்த்தா மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். ஏன்னா அந்த 40 வயசு 45 வயசு அந்த வயது இருப்பவங்களும் நிறைய படிச்சவங்க தான் பேசியிருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நிறைய இளம் பேச்சாளர்கள், நடுவர்கள் எல்லாருமே பேசுறாங்க. திரையரங்காகட்டும், திரை நிகழ்ச்சிகளாகட்டும் எல்லாத்துலயுமே பயங்கரமா பேசுறாங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு கண்டிப்பா அந்த வாசிப்பு அப்படிங்கிறது முக்கியம். ஆல்ரெடி நம்ம செல்வன் அருண்குமார் சொன்ன மாதிரி அதற்கான எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இதே மாதிரி நிறைய புத்தகங்கள், எடுத்துக்காட்டு பெண்ணின் அடிமையாகட்டும், தண்ணீர் தேசம் ஆகட்டும், அந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் சொல்லி புத்தக வாசிப்பில் இளைய சமுதாயம் வளர்ச்சி அடைந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சொல்லிட்டோம் அப்படின்னா சுசீலாமா நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இறுதி பேச்சாளராக ஆல்ரெடி 3 பேச்சாளர்கள் பேசி முடிச்சுட்டாங்க. நிறைவு பேச்சாளர் இந்த செல்வன் அருண்குமார் அவர்களுக்கும் லோகநாயகர் அவர்களும் சொன்ன கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் தெரிவித்து செல்வன் நெப்போலியன் அவர்களுக்கு அவர் பேசின பாயிண்ட்ஸுக்கெல்லாம் இன்னும் வலு சேர்த்து அவங்க அணிக்கு இன்றைய இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வீழ்ச்சி அடைந்துதான் உள்ளது அப்படின்னு ஆணித்தனமா பேசுறதுக்கு திருமதி சுசீலாமா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பேசினாங்க புக்ஸ் படிக்கிறத பத்தி. வாசிப்பா இது நூலகமா நான் முதல்ல கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுனேன். ஆனா இப்ப பார்க்கும்போது வாசிப்பு படிக்கிறது, நான் சென்னை வாசி. சென்னையில பாத்தீங்கன்னா பசங்க புக் எடுத்து படிக்கிற விஷயமே சுத்தமா இல்ல, ஒண்ணும் கிடையாது. வீட்டுல படிக்க மாட்டாங்கன்னு எங்க டியூஷன் பசங்களை புக்கை எடுத்து வச்சு இப்ப படிச்சுட்டு இப்ப டெஸ்ட் எழுதுங்கடான்னு சொன்னா அந்த புக்கை படிக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அது உள்ள ஷார்ப்னர்லாம் வச்சு கேம் விளையாடுவாங்க. அதே மாதிரி ஒரு லீவ் லெட்டர் படிச்சுட்டு வாடான்னு சொல்லும் போது படிச்சுட்டு வந்துட்டேன் மிஸ், டெஸ்ட் எழுதுறேன் மிஸ், என்ன பண்ணுவாங்கன்னா
அதாவது நீங்க எழுதுங்க, பிராக்டிஸ் கொடுப்போம். ஃப்ரம் டு இந்த மாதிரி கண்டென்ட் இப்படி போடணும், இது இப்ப நீங்க ஓனா கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போதே பிள்ளைங்க எல்லாம் தலையாட்டிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள்ல போய் டச் பண்ணி எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி வந்து அத கொண்டு வந்து எழுத்து மட்டும்தான் COPY காப்பி பேஸ்ட்ன்ற மாதிரி அதை கொண்டு வந்து இங்க வச்சிருவாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா அவங்க பேரை போடாம அந்த லெட்டர்ல என்ன நேம் இருந்ததோ அந்த நேமோட இருக்கும். அப்ப கேட்கும் போது டேய் தம்பி உன் பேரு மிஸ் கூகுள பார்த்த மிஸ், அதை பார்த்துட்டு இதை போட்டிருக்கேன். படிக்க மாட்டோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய புக்ஸ் எல்லாம் சொன்னீங்க. அப்படி பார்த்தா நான் கூடங்க 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 8th கொஞ்சம் பட்டிமன்றம் எல்லாம் கடந்துப்பேன். அப்போதான் லைப்ரரி போய் புக் எடுத்து நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். அதுக்கப்புறம்லாம் இல்ல நான் இங்க இதை ரெஜிஸ்டர் பண்றேன், இது நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன் தான். அந்த மாதிரி இப்ப என்னன்னா எல்லாமே அதுவும் இன்றைய தலைமுறை என்ன விட்டுருங்க. இன்றைய தலைமுறை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ் பார்த்து நாலேஜ் வளர்த்துக்கிறாங்க. என்ன தேவையோ அதுக்கு ரிலேட்டட் ஒண்ணு கூகுளையோ இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டையோ க்ளோஸ் பண்ணால் வாசிப்பு வரும் போல. என்ன தேவைன்றத என்ன விஷயம் வேணும்ன்றத ஜஸ்ட் நமக்கு தான் கூகுள் இருக்கே, அதுல போய் பாத்துக்கலாம். புக்ஸ பார்த்து படிக்கிற விஷயங்கள் அவங்களுடைய பாட புத்தகத்தையே எடுத்து படிக்கிறதுலயே அதையும் தாண்டி மத்த விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி நிறைய சொன்னாரு. அந்த தம்பி முன்னாடி பேசினாங்க, நேம் தெரியல, அந்த போட்டித் தேர்வுக்கு போறது, அரசு வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் ஆடிட்டருக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை கூகுள்ல சர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறது தான் இன்றைய தலைமுறை. வாசிப்பு மிகவும் குறைந்து விட்டது. நீங்க வேணா போட்டுக்கலாம் கண்டென்ட்ல தலைப்புல வந்து 80s போட்டிருந்தீங்கன்னா வேணா சொல்லலாம் வாசிப்பு இருக்கிறது, வாசிப்பு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு 2K கிட்ஸ் கிட்ட வாசிப்புன்றது சுத்தமாக இல்லை. நான் நிறைய பாக்குறேன். இப்ப நான் பசங்களுக்கு சொன்னேன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது, இப்ப 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்ஜினியர் முடிச்சுட்டு MBA முடிச்சிருக்காங்க அந்த தம்பி. அவங்க கிட்ட நான் ஏதோ ஒரு லெட்டர் விஷயமா கண்டென்ட் கேட்கும் போது அதை எடுத்து கொடுக்குறேன். அவங்களுக்கு ரிலேட்டட் அது. அப்படி கொடுக்கும்போது பார்த்தா அந்த தம்பி எழுதலாம் இல்ல, எதையும் எழுதவே இல்லைங்க. படிக்கிறத விட்டுருங்க, இருக்கிறத கூட எழுத மாட்டேங்கிறாங்க. கூகுள்ல போயிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் அந்த விஷயத்த என்ன தேவையோ அதை கொடுத்துடுறாங்க. இதுதான் பார்த்தா உடனே பரவாயில்ல, இந்த பையனுக்கு ரொம்ப நாலேஜ் நல்லா டெவலப் ஆயிருக்கான, இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கேன்னு ஆச்சரியமா பார்த்தா அந்த இது எங்க இருந்து பார்த்தா ஷேர் பண்ணிருக்கோம், எங்கன்னு பார்த்தா கூகுள்ல இருந்து எடுத்து எனக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இன்றைய தலைமுறை வாசிப்பதும் இல்லை, பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒன்லி ரீல்ஸ் பாக்குறாங்க, காதில் கேட்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன்னா எல்லாமே அப்டேட்டடா தான் இருக்காங்க. அதை பெருசா சொல்லவும் முடியல. நீங்க எழுதினாதான் உண்டு, படிச்சாதான் உண்டுன்றதை தாண்டி விஷயங்கள் தெரியுது. பொது அறிவு நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாகவே, நம்மளை விட மீன்ஸ் என்னை விட. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்று வாசிப்பு குறைந்துள்ளது. இது ஆணித்தரமாக சொல்றேன். நிறைய பேசுனீங்க, நிறைய சொன்னீங்க. லைப்ரரி அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து லைப்ரரி எல்லாம் தொடங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. கவர்மெண்ட் என்ன பண்ண ஆக்சுவலி எந்த விஷயம் பொதுமக்கள் கிட்ட மறைஞ்சு போகுதோ அந்த விஷயத்த ஊக்குவிக்கும். அதுதானே சார், நடுவர் சார், கரெக்டா சொன்னேனா? அப்படி நம்ம கவர்மெண்ட் பண்றதெல்லாம் கணக்கெடுத்தோம்னா இல்ல, எந்த விஷயம் வீக்கா இருக்கோமோ அந்த விஷயத்த தானே உருவாக்குவாங்க. அப்படி வாசிப்பு விஷயம் குறைஞ்சு போறதுனாலதான் நிறைய லைப்ரரி எல்லாம் தொடங்குறாங்க, நிறைய புத்தக கண்காட்சிகள் வைக்கிறாங்க. இந்த பாத்தீங்கன்னா அரசு வந்து இந்த மாதிரி விஷயங்களை நிறைய செய்யுது. எது வீக்கா இருக்கிறோமோ அந்த விஷயத்த சரி பண்றது தானே. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க நம்ம அரசாங்கம் தாண்டா நான் சொல்ல இல்ல சார், நம்ம வீட்டு குழந்தைங்கள்ல எந்த குழந்தை வீக்கா இருக்கோ அந்த குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு போடுவோம்ல, அந்த மாதிரி கதையாயி போச்சு. எது வீக்கா இருக்கோ அந்த விஷயத்த சரி அதை பெருசா ஆராய வேணாம், ஏன்னா அது நமக்கு சம்பந்தம் இல்லைன்றது தோணிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்றைய தலைமுறை வாசிப்பில் வந்து அதாவது மிகவும் பின்னோக்கிதான் இருக்கு. சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரிய பிள்ளைங்களா இருக்கட்டும், அடுத்த ஒரு பெரிய ஆபீசர் ரேஞ்சில இருந்தாலுமே எப்படி இருக்காங்கன்னு தெரியலங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 28 இயர்ஸ் உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஓரளவு நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அதுல பார்க்கும்போது பார்த்தா எல்லா விஷயங்களையும் கூகுள்ல பார்த்து எடுத்துடுறாங்க, எடுத்து கொடுத்துடுறாங்க. எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நீ ஒண்ணும் கிடையாது, எனக்கு வந்து தெருவுல வந்து குடிநீர் இது இல்ல, இதுக்கு ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது பசங்களை அதெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம். அது என்ன பெரிய விஷயம்? கூகுள்ல போய் எடுத்து இங்கிலீஷ்ல வேணுமா தமிழ்ல வேணுமா, அது உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்க வேணாம். உனக்கு தேவை நியூஸ், உனக்கு தேவை குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பிக்கணும், அவ்வளவுதானே மிஸ் லெட்டர் எழுதணும். அதை நான் அங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போறேன்.
அது உள்ள இருக்க கண்டென்ட் அது என் தெருவுக்குழா என் ஏரியா அதெல்லாம் கூட கிடையாது. இதுல பசங்க சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்கன்னா அது வந்து பெரியார் நகர் இருந்ததுன்னா இவன் இருக்கிறது அண்ணா நகரா இருக்கும், அதே பெரியார் நகர்னு போட்டு போயிடுவான். ஏன்னா அது உள்ள இருக்கிற கண்டென்ட்ட கூட பாக்குற இடத்துல இன்றைய தலைமுறை இல்லை. இத நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். ஏன்னா நான் டெய்லி லைஃப்ல பாக்குறேன். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நடைமுறையில் இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறதான் இருக்கிறபடி சொல்றேன், அதிகப்படுத்தல. என்ன கேட்டீங்க, எனக்கும் கூட சார் பெருசா புக்ஸ ரீட் பண்ணி நாலேஜ், அதாவது படிச்சு எக்ஸாம் எழுதுறத படிக்கிற வரைக்கும் படிச்சு எக்ஸாம் எழுதணும், மார்க் எடுக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்காக படிச்சேன். அதை தாண்டி இந்த மாதிரி நிறைய புத்தகம், நான் அந்த முதல் பேசின தம்பி சொன்னாரு, நான் 6000 ரூபாய்க்கு வாங்கினேன், 7000 ரூபாய்க்கு வாங்கினா, இவ்வளவு புத்தகம் வச்சிருக்கேன், 100 புத்தகம். உண்மையா நல்ல விஷயம். பட் இன்றைய தலைமுறையில அந்த தம்பிங்க மாதிரி 100ல 1000ல 100லாம் கிடையாது, 1000ல 1 2 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள வச்சு இன்றைய சமுதாயத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வேற லெவல். ஆனா நாங்களாம் அப்படி இல்ல. நாங்களாம் இல்ல, நான்லாம் வந்து அந்த 2K கிட்ஸ் கிட்ட எல்லாம் வர முடியாது. ஆனா அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்றதுனால இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியுது. இன்றைய சமுதாயத்தினர் இப்படிதான் இருக்காங்க. அதையும் தாண்டி டியூஷன் ஒரு முறை கேட்டேன், தம்பி இங்க லைப்ரரி இருக்குது, போயிட்டு தான் வரலாமா? மிஸ் நான் மிஸ் இதெல்லாம் போய் லைப்ரரிக்கு குக் வித் கோமாளி பார்க்கலாம் மிஸ், அதோட உட்கார்ந்துன்றான். அந்த டைம் கிடைச்சா நான் உள்ள போயிட்டு ஒண்ணு ஆன்லைன்ல ஒழிச்சிடலாம். வாசிப்பு திறன் எப்ப தெரியுமா சார் அதிகரிக்கும்? ஆன்லைன் விஷயங்கள்லாம் எல்லாம் போய் நான் கூகுள்லாம் ஒழிச்சிடணும். எதுவும் இல்லாம இருந்ததுன்னா புக்கு எடுத்துட்டு வந்து கைடு எடுத்து வச்சு கொஸ்டின் ஆன்சர் படிச்சு தன்னை டெவலப் பண்ணிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, நாலேஜை வளர்த்துப்பாங்க. அதர்வைஸ் இன்றைய தலைமுறையினர் அதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து வேற ஒரு நிமிஷம் சார். ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க சொல்லும் போது பார்த்தா யாரும் பெருசா எக்ஸாம்பிளோட எல்லாம் சொல்லல, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. நான் வந்து இது பேர் சொல்லக்கூடாது, ரிலேட்டிவ் தான் அவங்க, அதனாலதான் பேர் சொல்லாம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி இந்த வீடியோ கேட்பாங்க, அதனால மாட்டிப்பேன். அதுக்காக மட்டும் தான் பேர் சொல்லல. அவங்க பண்ணும்போது எனக்கு என்னன்னா, அதுவும் கேட்டா பெரிய ஊட்டி கான்வென்ட்ல படிக்க வச்சாங்க. அவங்க ஒரு நாலேஜ்ன்றது ஒண்ணும் இல்ல. நான் பெருசா படிச்சாச்சு, கல்யாணத்துக்கு இன்விடேஷன் பின்னாடி பேர் பின்னாடி பெருசா போட்டுக்கலாம், இன்ஜினியரிங் எம்பிஏ எல்லா டிகிரியும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கேட்டா, ஏன்பா இது ஈஸி தானப்பா, இதை ஏன்பா இப்படி தெரியல? ஆண்டி இதெல்லாம் என்னத்த ஆண்டி இப்ப இந்த காலத்துல இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன நியூஸ் வந்துருச்சா விடுங்க, ஃபுல்லாவா படிச்சு பார்க்க போறாங்க? அந்த லெட்டர் அனுப்புமா அந்த ஆபீசர் படிப்பாங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லா படிக்க மாட்டாங்க ஆண்டி, ஃப்ரம் டு பாப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்க கண்டென்ட் நம்மளே சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதான். அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நாலேஜ் சுத்தமாக வளர்வது கிடையாது. இன்றைய தலைமுறையினர் வாசிப்பது கிடையாது. பாட புத்தகத்தையே எங்களால படிக்க முடியல, நாங்க என்னத்த லைப்ரரியில போய் பொது நாலேஜ போய் வளர்த்துப்போம்? அதனால இன்றைய தலைமுறையினர் வாசிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளதே என்பதை உதாரணத்துடன் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சுசிலாமா, அருமையா இறுதியா சொன்ன கருத்து. பாட புத்தகத்தையே வாசிக்கிறதுல இவங்க மற்ற புத்தகத்தை வாசிக்க போறாங்க அப்படிங்கிறது. இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. காலேஜுக்கு படிக்கிறத விட கொண்டு போறதே வந்து புத்தகமே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அந்த இணையம் வந்ததுக்கு அப்புறம் தேடல்கள் வந்து குறைந்து போச்சு. டக்குன்னு வந்து கூகுள்ல போட்டாலே வந்துடுது. அப்படிங்கும்போது புத்தக வாசிப்பு இல்லாம தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இணையத்தில் அதிகமா செலவிடுறாங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் வைத்து வீழ்ச்சி அடைந்துள்ளது அப்படிங்கிற அணிக்கு வந்து வலு சேர்த்திருக்கீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4 பேச்சாளர்களும் அவங்களோட கருத்தை வந்து அவங்க அணிக்காக எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம தீர்ப்பு பக்கம் போகும் அப்படின்னா நம்ம தீர்ப்புக்கு உடனே தீர்ப்பு சொல்லிட முடியாது. நம்ம வந்து இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த காலத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டையும் யாரு நீ பேசணும்னு கேக்குறாங்க. பேசுங்க, பொதுவா பேசுற மாதிரி இருந்தா பேசுங்க, ஒரு அணிக்குன்னு பேசாதீங்க, ஏன்னா அப்புறம் மத்த அணிக்கு சாதகம் இல்லாம போயிடும். ஓகே நடுவர்களே, ஆக்சுவலி பொதுவாவா என்னன்னு தெரியல, பட் என்னோட லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லணும். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ வந்து எங்க காலேஜ்ல ஒரு அண்ணா வந்து கவிதை புக்கு எழுதினாங்க. அது எங்க காலேஜ்ல, அதாவது ஸ்கூல் காலேஜ்ல இருக்க ஒரே நேம் ஒரே இதுங்கிறனால ஸ்கூலுக்குமே அந்த புக் வந்துட்டு ஒரு 17 புக்ஸ் கிட்ட வந்து இருந்துச்சு.
அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் போய் படிச்சேன். எனக்கு அந்த கவிதை புக் வந்து ரொம்ப அடிக்ட். எப்படின்னா ஸ்கூல்லயே வந்து ஒரு 6 வாட்டி படிச்சிருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப அடிக்ட் நானு. நான் போயிட்டு அந்த லைப்ரரி இன்சார்ஜ்ட்ட நான் வந்து கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி இந்த புக்கு கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா அதெல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு, இது லைப்ரரியோட இது, உனக்கு வீட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் திருட்டது அதான் லாஸ்ட்டும் கூட. ஸோ இப்போ சொன்னா ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. பட் எனக்கு அந்த புக் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு வந்து அந்த புக் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவிதை புக் வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வச்சிருந்தேன். வீட்டில் அந்த சீல்லாம் இருக்கும்ல, லைப்ரரி சீல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்தா மாட்டிக்கணும் அப்படின்ற ஒரு பயத்துல வந்து ஒழிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்கூல் எண்ட் ஆகும்போது அது இப்போ வரைக்குமே அந்த புக்கை வந்து நான் கண்டிப்பாக ஒரு 25 டைம்ஸ்க்கு மேலே படிச்சிருப்பேன். அது நான் லாஸ்ட்டாக ஸ்கூல் முடிச்சு அது வரும்போது 1 year ஆயிடுச்சு. ஸ்கூல் முடிச்சு வரும்போது நான் போய் கொடுத்தேன் அந்த மேம் கிட்ட. இந்த மாதிரி மேம், நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் இந்த புக் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். பட் எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது இப்போ, அதனால நான் உங்களுக்கு ஸ்கூல் விட்டு போகும்போது நான் அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஸ்கூலில் வந்து ஆக்சுவலி அதோட சேர்த்து ஒரு 9 புக்கு கிட்ட எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஓகே, உனக்கு பரவாயில்ல, இந்த மாதிரி உனக்கு படிக்க ஆர்வம் இருக்குங்கிறனால எடுத்தேன், ஆனால் இனிமேல் இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் 9 புக் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 புக் நான் படிச்சிருக்கேன் ஃபுல்லாக. அதே மாதிரி என்ன சொல்றேன்னா, நம்ம கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா அது ஃபர்ஸ்ட் யாருமே என்கரேஜ் பண்றது இல்ல. புக் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து டாபிக்கே ஆக்சுவலி மாறி எல்லாருமே நான் பொதுவாக பேசுறேன், டீம் பத்தி பேசல. கூகுள் நிறைய யூஸ் பண்றாங்களா, புக்காங்கிறது இங்க டாபிக்கே கிடையாது. ஏன் ஃபர்ஸ்ட் கூகுளோட ஃபர்ஸ்ட் ஏன் கம்பேர் பண்ணணும் நம்ம? அது ஒரு தனி ட்ராக். அதுல நம்ம நல்லதுமே கத்துக்கிறோம் தானே, அதுல ஒண்ணும் இல்ல. புக்கை வாசிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். பேசிடாதீங்க. ஓகே நடுவர்களே. ஸோ என்னன்னா நம்ம வந்து ஆர்வம் நிறைய பண்ண மாட்டோம். நம்ம இப்போ ஏதாவது பண்ணோம்னா அதை என்கரேஜ் பண்றது வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. பட் என் லைஃப்ல வந்து எல்லாருமே என்ன என்கரேஜ் பண்ணாங்க ஸ்கூல்ல இருந்து. சரி, அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து ஒரு எங்க போனாலும் புக் வாங்குவாரு. நிஜமா கிட்டத்தட்ட அப்பாவோட புக்ஸ்மே கிட்டத்தட்ட 300 புக்ஸ் இருக்கும். எனக்கு அவரோட புக் ஃபேவர் வந்து எனக்கு பிடிக்காது, ஆனா அவர் கண்டிப்பா வாங்குவாரு. அப்புறம் அப்பா எல்லா பர்த்டேக்குமே ஒரு புக் ப்ரெசென்ட் பண்ணாரு. இது ஒரு ஹேபிட்டாவே அப்பப்போ அப்பா பண்ணுவாரு. என்ன சுத்தி வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி லோகநாயகி அக்கா வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, நீ புக்கு படி. நான் கேட்பேன் ஏதாவதுன்னா, பேட்டி அக்கா சொன்ன மாதிரிதான் அவங்களே வந்து எனக்கு நிறைய இந்த புக்லாம் கொடுக்குறேன், அதை நீ படி, அப்பதான் உனக்கு வந்து மற்றவங்க பேசுறதுக்கும் உனக்கு பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லாருமே கூகுள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம நீ புக்கை படிச்சாதான்டா நிறைய கத்துக்கணும். ஸோ என்ன சுத்தி உள்ளவங்க எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ சுஷிலாமா, உங்களுக்கு நான் சொல்றேன், இதை நான் வந்து டீமா பேசல. நீங்க உங்க பிள்ளைங்க வராங்கன்னா ஒரு புக்கு கொடுங்க, நார்மலா எடுத்து கொடுங்க, படிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க பிள்ளைங்கள. அப்ப வந்து உங்க டியூஷன் பிள்ளைங்க நீங்க இந்த டாபிக் எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா நீங்களே வந்துட்டு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி என்னோட டியூஷன் பையன் வந்து படிச்சு 10th மார்க் நிறைய எடுத்திருக்கான், ஸ்கோர் பண்ணிக்காங்கிறப்ப நீங்க இந்த டாபிக் எடுத்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ எல்லாருமே உங்களேன்னு சொல்ல, பாக்கி பேசின 3 பேரையும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணுங்க. என் லைஃப்ல என்ன நிறைய பேர் அந்தந்த விஷயத்துல என்கரேஜ் பண்ணனால தான் புக் ஹேபிட் வந்து அதிகமாச்சு. ஸோ இதை வந்து இது கம்மியாயிடுச்சா குறைஞ்சிச்சாங்கிறத தாண்டி என்கரேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி நடுவர் ஐயா அவர்களுமே புக் நிறைய எழுதியிருக்காரு. இப்போ நிறைய பேர் வாசிக்க நிறைய பேர் எழுத அதெல்லாம் வருவதுக்கு காரணம் வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள் உண்மையிலே வந்து படிக்க ஆர்வமா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, நீ படி அப்படின்னு சொல்ற ஒரு குரல் தான் வேணும் எங்களுக்கு. அது கண்டிப்பா நாங்களும் படிப்போம். நானும் நிறைய கண்டிப்பா புக் படிப்பேன் சார். உங்க நடுவர் உங்க புக்கையும் நான் கண்டிப்பா படிப்பேன். தேங்க்யூ சார். அவ்வளவு. நன்றிம்மா. அந்த புத்தகத்தை பத்தி பேச்சு எடுத்தையும் ஆர்வமா பேசணும்னு கேட்டீங்க. நன்றி. உங்களுடைய பேச்சும் அருமையா இருந்தது. அவங்க கேட்டதை இந்த இளைய சமுதாயம் கேட்கறது தான். அந்த மோட்டிவேஷன் வந்து கொடுக்கணும் கண்டிப்பா. என்னையே வந்து கண்டிப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். ஏன்னா முதல் புக் வந்து 2021 வந்து முதல் புக்கு ரிலீஸ் பண்ணிட்டேன். பட் ரெண்டாவது புக் வந்து இப்போ போன வருஷம் 2024 தான் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் கேப்பு. அதுக்கு மெயின் மோட்டிவேஷன் வந்து எங்க மேட்டுப்பாளையத்தில் நடந்த புத்தக திருவிழால தான். அங்க ஆகி ஒரு மோட்டிவேஷன் ஆகி தான் வந்து ரெண்டாவது புக் சீக்கிரம் வெளியிடணும் அப்படின்னு. இல்லை 2025 இப்போ இந்த பிப்ரவரியில தான் வந்து நான் ரெண்டாவது புக்கை வந்து ரெண்டாவது நூல் வெளியிட்டேன். அந்த மாதிரி அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும்போது இளைய சமுதாயத்துக்கும் வந்து அந்த பழக்கங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இவங்க சொன்னது அதே தான். புத்தக திருவிழாவுக்கு படிக்கிறாங்களோ இல்லையோ, சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் இதுதான்.
புத்தக திருவிழாக்கே போவாங்க நிறைய பேரு. அந்த போகும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நீ படிக்க போறியா, எதுக்கு வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க. பசங்க படிக்க மாட்டாங்க, பட் போறோம் பாக்குறோங்கறதுக்காக வாங்குவாங்க. பட் அந்த கருத்து இல்லாம அந்த நான் இந்த புத்தக கண்காட்சியில வெளிப்படுறது மாற்றம். நான் அந்த பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தக கண்காட்சி நான் பெற்றோர்கள் போடும்போது பார்த்த சினரியோ வந்து, நீ படிக்க மாட்ட, உனக்கு எதுக்கு புக்குங்கிற மாதிரி அந்த பெற்றோர் அந்த காலத்துல இருந்திருக்கலாம். அந்த கருத்து நிலவி இருந்திருக்கு. அப்ப நான் வந்து கண்கூட பார்த்தது. பட் இப்ப வந்து பார்க்கும்போது அந்த புத்தகங்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ வாங்கி வைக்கணும். வாங்கி வைக்கும்போது அதை பார்த்து பார்த்து இருக்கும்போது தான் வந்து இப்ப படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி வாங்கவே இல்லைன்னா புத்தகங்களே இருக்காது. எப்படி அவங்க புத்தகம் படிப்பாங்க? அதை வந்து டிமோட்டிவேஷன் மாதிரி ஆயிரும். பட் இப்போ எல்லா புத்தக கண்காட்சியிலையும் வாங்குறாங்க, 2 புக்கும் வாங்குறாங்க, 3 புக்கும் வாங்குறாங்க, வாங்கி வாங்கி செல்ஃப்ல வைக்கும்போது இருந்துட்டே இருக்கும்போது தான் வந்து நம்ம சரி படிச்சு பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வாங்காம இருக்கிறதுக்கும் வாங்குறதுக்குமான வித்தியாசம் வந்து இதுதான். அதனால புத்தக கண்காட்சிகள் போகும்போது கண்டிப்பா வந்து புத்தகங்கள் வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் விசிட் பண்றவங்க குறைந்தது 2 3 நூல்கள் வந்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம நம்ம கருத்துக்களை காலகட்டத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த இந்த தலைப்புக்கு போகணும்னா நம்ம அந்த கால மாற்றத்தை வந்து நம்ம சூழ்நிலையை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். அதை யாழ்னி அவர்களும் சொன்னாங்க, அந்த கூகுள் யூஸ் பண்றாங்க, அது என்ன தப்புன்னு. அதுதான் வந்து என்னோட கருத்தும் கூட. ஏன்னா நம்ம இப்போ வந்து இப்ப அந்த காலத்துல வந்து நான் வந்து நடந்துதான் போவேன், சைக்கிள்ல தான் போவேன். அப்ப வந்து ஏன்னா அப்ப வந்து வேற வழி இல்லை, நீங்க நடந்தா போய் ஆகணும், சைக்கிள்ல தான் போய் ஆகணும். அதே மாதிரிதான் இப்பவும் வந்து நான் வந்து அந்த காலத்து மாதிரியே புக்கு இருந்து ரெஃபர் பண்ணி தான் என் ப்ராஜெக்டுக்கு எடுப்பேன் அப்படிங்கிறது சாத்தியமற்ற காரியம். அப்பதான் நம்ம இந்த காலத்துல பார்க்கணும். ஏன்னா டக்குன்னு வந்து இப்ப ஒரு செய்தி தேவைப்படுது, ஒரு ப்ராஜெக்ட் தேவைப்படுது, அவன் வந்து அவன் கையிலேயே செல்போன் இருக்கு, கூகுள் இருக்கு, ஏஐ இருக்கு, அவன் போட்டானா அதுலயே கருத்துக்கள் வந்துருது. அப்படி இருக்கும்போது அவனை வந்து நீங்க புத்தகத்துக்கு போய் தான் தேடி தான் எடுக்கணும் அவசியம் இல்லைங்கும் போது அவன் எதுக்கு போறான்? அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப வந்து நடந்தா உடம்புக்கு நல்லதுன்னு தெரியும், நம்ம கிட்ட வண்டி இருக்கு, வண்டியில தான் போவோம். அது மாதிரிதான் இப்ப நம்ம கிட்ட என்ன வசதிகள் இருக்கோ அதை வந்து பயன்படுத்துவோம். வசதிகள் பயன்படுத்துறது நம்ம வந்து எந்த காலத்துலயுமே தப்புன்னு சொல்ல முடியாது. அதுதான் வந்து பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதுக்காகத்தான். ஒருத்தன் ஏஐன்னு கொண்டு வந்தான், என்விடியாங்கிற சிப்புனாலதான் அந்த சாட் ஜிபிடிங்கிறது இதாச்சுன்னு பயங்கரமான பீக்ல இருந்தது. டீப் சீக்னு ஒரு இன்னொரு ஏஐ அந்த என்விடியா சிப் இல்லாம டீப் சீக்னு ஒரு ஏஐ சைனா லான்ச் பண்றான். ஆட்டோமேட்டிக்கா அந்த என்விடியாவோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ இறங்குது. ஏன்னா அந்த என்விடியா சிப் இல்லாம அவன் இன்னொரு டீப் சீக் சாட் ஜிபிடியோட பயங்கரமான ஒரு டீப் சீக்குங்கிற ஏஐ கொண்டு வரான். இந்த மாதிரி கால வளர்ச்சி வந்து இன்னும் பயங்கர அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கும்போது, சின்ன உதாரணம் அலுவலகத்திலேயே இருக்கும். ஒரு மெயில் கொடுக்கணும், மெயில் வந்து எல்லாம் டிராஃப்ட் பண்ணிட்டோம், பட் அதுல ஏதாச்சும் இன்னும் ப்ரொஃபஷனலா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப நான் போய் ஒரு இங்கிலீஷ் புக் நூலகத்திலேயோ போய், இல்ல நான் வீட்டுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து அதுல எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்க முடியாது. டக்குன்னு ஜெமினியை போறேன், நான் எடுத்த மெயில காப்பி பேஸ்ட் பண்றேன், ப்ரொஃபஷனலா மேக் பண்ணி கொடுனா அது ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமா மேக் பண்ணி கொடுக்குறது நம்மளை விட. அப்படி இருக்கும்போது நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்பேன். அந்த 5 மினிட்ஸ் தான் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் நான் பயன்படுத்துவேனே தவிர, அந்த சூழ்நிலையில் நான் போய் புத்தகத்தை எடுத்து படிப்பேங்கிற கருத்தை வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தாதான் மனிதன் வளருவான். நான் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், இன்னும் பழைய மெத்தட்ல இருப்பேங்கிறவன் கண்டிப்பா வளர மாட்டான். எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி. நம்ம பிசிக்கலா வேலை செய்யற துறையாகட்டும், அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா தான் மாவு அரைக்கிறது, அரிசி அரைக்கிறது. அப்பவே பாத்தீங்கன்னா உரல்ல போட்டு குத்துவாங்க, அது வந்து நெல்லை வந்து அரிசி ஆகும். அதே மாதிரி மற்ற மாவு அரைக்கிறதுக்கும் ஆகட்டும் பிசிக்கலா தான் எல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அந்த மிஷினரிஸ் வரும்போது யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர, இந்த கூகுள் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சுங்கிற காட்டிக்கு புத்தகத்தை குறைச்சிட்டாங்கிற கான்செப்ட் நம்ம போகவே கூடாது. அது பரிணாம வளர்ச்சி தானே தவிர, அது வந்து புத்தகத்தை நீ படிக்க வேணாங்கிறதுக்காக தான் நான் இந்த ஏஐ விட்டேன்னு எவனும் சொல்ல கிடையாது. அவனோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. நம்ம பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கணும். அதே மட்டும் பயன்படுத்துங்க, புத்தகத்தை படிக்க வேண்டாம்னு நான் வந்து இதுல சொல்ல வரல. இப்ப நம்ம தலைப்புல பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி காலநிலை மாறி இருக்க சூழ்நிலையில புத்தக வாசிப்பான சூழ்நிலைகள் வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா டக்குன்னு கையிலேயே வந்து டேட்டாஸ் வரும்போது அந்த சூழ்நிலை வேணா நம்ம கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப பார்க்கும்போது புத்தகங்கள்லயும் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அதுலயே வந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் நிறைய இருக்கிறது. பணத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எக்கச்சக்கமான நூல்கள் இருக்கு. ரிச் டாட் புவர் டாட் ஆகட்டும், இல்ல ஏழை தந்தை பணக்கார தந்தைன்னு அது தமிழ்ல கூட இது பண்ணியிருப்பாங்க, ராபர்ட் கியோசாகி எழுதுனது.
அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக்ஸ் ஃபார் இப்போ ஃபினான்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறதுக்கான ஒரு புத்தகமா இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. த ரிச்சஸ்ட் மேன் இன் த பாபிலோன், அப்புறம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், இந்த மாதிரி பணத்தை எப்படி நிர்வகிக்கணும், முதலீடு செய்யணுங்கிறதுக்கான புத்தகங்களும் எக்கச்சக்கமா இருக்கு. பழக்க வழக்கங்களை கொண்டு வரக்கான புத்தகங்களும் இருக்கு. இப்ப நம்ம வந்து புத்தக வாசிப்பு வந்து இளைய சமுதாயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பேச்சாளர்கள் சொன்ன மாதிரி போட்டித் தேர்வு வந்து எக்கச்சக்கமான பேர் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட நான் 2021 எழுதும் போதே பார்த்தோம், 2020 எழுதும் போதே குரூப் 4க்கு 16 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, 14 லட்சம் பேர் எழுதுறாங்க. பட் வேகன்சி வெறும் 6000 தான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருமே இப்ப புத்தகங்களை படிச்சு அவனுக்கு புத்தகத்தை படிச்சுதான் அவங்க வந்து பரீட்சைகள் எழுதணும். அது வந்து கூகுள்ல எடுத்தோ அந்த மாதிரி பண்ண முடியாது. எந்த அளவுக்கு வாசிப்பு திறனும் அதை சார்ந்து இலக்கியமாகட்டும், வரலாறு ஆகட்டும், தமிழ் வந்து நிறைய இருக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதும் போது. அதே மாதிரி பொது அறிவு, கரண்ட் அஃபேர்ஸுக்கு நியூஸ் பேப்பர் ஆகட்டும், அது சார்ந்த நூல்கள் வாசித்து தான் இது பண்ணுமே தவிர செல்போன்ல வந்து கூகுள்ல படிச்சு எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல நிறைய வந்து புத்தகம் படிக்கிறது வளர்ந்துதான் இருக்கு. அதே மாதிரி நூலகங்களும் வந்து கவர்மெண்ட் வந்து திறந்துகிட்டு தான் இருக்கிறார்கள். புத்தக திருவிழாக்களும் கவர்மெண்டே சேர்ந்து நடத்துது. அது வந்து நம்ம கவர்மெண்ட் நடத்துறதுனால அந்த துறை வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் குறைந்திருக்குங்கிற காரணம் இல்லை. இது வந்து பொலிட்டிக்கலா பார்த்த உடனே நிறைய இருக்கு. அப்ப நம்ம கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா சாராய கடைகளுக்கும் இதனால அப்ப நான் பேச மாட்டேன்னு சொன்னேன், சாராய கடையிலும் திறந்துட்டு தான் இருக்காங்க, டைமிங்கும் இதுபடுத்திதான் இருக்காங்க. அதனால சாராயம் குறைந்துருச்சு அப்படின்னு நம்ம ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பற்றி மட்டும் நம்ம பேசவும் முடியாது. பொதுவா பேசும்போது இதெல்லாம் நடக்கிறது முக்கியமா வந்து தமிழ்நாட்டு நிகழ்வுகள். அதுக்கான காரணமும் வேற. இப்ப ஆளும் கட்சி ஆகட்டும், முத்தமிழ் அறிஞர் வந்து தமிழுக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அதே மாதிரி சென்ட்ரல்ல இருந்து தமிழுக்காக நிறைய வந்து அதுவும் ஒரு பாலிடிக்ஸ் தான். தமிழ் மொழியை வந்து அரசியல் பேசக்கூடாது, அதனால நான் வந்து ஓப்பனா சொல்ல முடியல. நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய இருக்கு. தமிழை வந்து அது ஒரு நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அதனால தமிழை வளர்ச்சி பண்ணணும், அது வந்து தமிழை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவும் நிறைய முயற்சிகள் தமிழர்கள் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுல இதெல்லாம் ஒரு வகையா வருதே தவிர இதையும் வந்து புத்தகங்கள் கம்மியாக இருக்காகத்தான், புத்தக வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு நம்ம அந்த கோணத்துல பார்க்க கூடாது. இதுலயும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அதையே வந்து நம்ம கணக்கிலேயே கொண்டு வரக்கூடாது. ஆனா அந்த புத்தகங்கள் நடத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புத்தகம் மட்டும் வைக்கிறது இல்லையே, இங்கிலீஷ் புத்தகங்களும் விற்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து கொண்டு வராங்க. நிறைய இளைஞர்கள், இளைய சமுதாயமாகட்டும், பெற்றோர்களாகட்டும் நிறைய வாசகர்களை கொண்டு வராங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும்போது தான் இப்ப சும்மா இருக்காங்கன்னா நூலகங்களை போய் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி புத்தக திருவிழாங்கும் போது சரி போய் பார்ப்போம், 10 நாள் நடக்குதுங்க போய் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஏதோ ஒன்று வாங்குவாங்க. இது புத்தகம் கம்மியாகுங்கிறதுக்காகன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷாப்பிங் மேலாஸ் போடுறாங்க. யாரும் ஷாப்பிங் பண்ற மாதிரி ஷாப்பிங் பண்றாங்களா இல்லையான்னு, ஷாப்பிங் பண்ணாம இருக்காங்களான்னா இல்ல, எல்லாரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போதும் தினமலர் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் எக்ஸ்போ நிறைய நடத்திட்டு தான் இருக்காங்க. தங்கத்துக்குமே வந்து தங்க விலை வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா தங்கத்துக்கான ஜுவல்லரி பொருட்காட்சியும் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து லிங்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புத்தகங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பழக்க வழக்கங்கள், அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஆகட்டும், 5am கிளப் ஆகட்டும், இந்த மாதிரி புத்தகங்களும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த புத்தகங்களும் வந்து இருக்குது. நம்ம பொதுவா பேசிய நாவல்கள், குறுநாவல்கள் அதையும் கடந்து எப்படி வந்து வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்களும் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. நம்மளோட பிலீஃபை இது பண்றதுக்காக, பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டு, த சீக்ரெட்டு, த பவர், த ஹீரோ, அந்த மாதிரியான எக்கச்சக்கமான புத்தகங்களும் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வைத்து வந்து நம்ம இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியும். ஆனால் வந்து அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டா அது ஒரு பகுதி தான். ஏன்னா நிறைய பேச்சாளர்கள் வந்திருக்காங்க, இளைய சமுதாயம் படித்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பகுதி தானே தவிர இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி பொது தேர்வு எழுதுறாங்க, பொது தேர்வுக்காக இளைஞர்கள் படிக்கிறாங்க, அதோட சதவீதம் எடுத்து பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்து பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி 2020 16 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, 14 லட்சம் பேர் எழுதுறாங்க. பட் இப்ப ரீசெண்டா நடந்ததுல எனக்கு தெரிஞ்சு 21 லட்சம் பேர் ஏதோ அப்ளை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அப்ளை பண்ணாங்க 21 லட்சம் பேர்த்துல ஒரு 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத மாட்டாங்க, 18 லட்சம் பேர் தான் எக்ஸாம் எழுதுவாங்க. அதான் 3 லட்சம் பேர் படிச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்போ அதுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 18 லட்சத்துலயும் சும்மா அட்டன் பண்றவங்க ஒரு பாதி பர்சன்டேஜ் போயிடும். மீதி 9 லட்சம் பேர் தான்
சின்சியரா ப்ரிப்பேர் பண்றாங்க. சின்சியரா ப்ரிப்பேர் பண்றவங்கல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறவங்க தனி. அவங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் வந்துடும். எதை படிக்கணும், எந்த ஷார்ட்கட்ஸ் படிச்சா வரணுங்கிறது நிறைய இருக்கு. அது மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்களே தவிர அவங்களையும் அது அது போக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா மொபைல் செயலிகள் வந்துருச்சு. அதுலயே வந்து நீங்க எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாம், கொஸ்டின்ஸ் வந்துடும். கொஸ்டின்ஸ் வந்துடும். அது மூலமா ப்ரிப்பேர் பண்றவங்க எடுத்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வுக்காக புத்தகங்கள் படிச்சு இது பண்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஒரு 5 லட்சம் பேர் தான் வருவாங்க. அப்ராக்சிமேட்டா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையே பாத்தீங்கன்னா 8 கோடியில இருந்து 9 கோடி இருக்கும். 8.5 கோடி பக்கம் இருக்கும் ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா. அந்த 8.5 கோடி பேர்த்துல வெறும் அந்த எல்லா எக்ஸாமுக்கும் கால்குலேட் பண்ணோம்னா வெறும் அந்த 10 லட்சம் பேர் தான் அந்த போட்டித் தேர்வுக்கு சின்சியரா படிச்சுட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் அந்த அறகுறையா இருக்கிறவங்க தான் தவிர முழுசா புத்தகங்கள் படிக்கிறவங்க, புத்தக வாசிப்பு கிடையாது. அதே மாதிரி நம்ம தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய இளைய சமுதாயம். இன்றைய இளைய சமுதாயம் அப்படிங்கிற போது இளைய சமுதாயம் எடுத்துட்டோம்னா நம்ம 18 இருந்து ஒரு 25 வயசு, சரி 30 வயசுன்னு வச்சுக்கலாம். அந்த வயசு கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் நம்ம இளைய சமுதாயம் சொல்லுவோம். 18 வயசுக்கு இருக்கிறவங்க குழந்தைகளா போயிடுவாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பெரியவங்களாயிருவாங்க. 35 வயசுனே வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது புத்தக கண்காட்சி நிறைய பேர் எடுத்துக்காட்ட சொன்னாங்க. அந்த புத்தக கண்காட்சிகளுக்கு வரவங்க பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல இருக்கிற பெற்றோர், அவங்களோட குழந்தைகளான ஒரு 10 வயசு, 14 வயசு, 15 வயசு பசங்க அவங்கள தான் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க புத்தக கண்காட்சிக்கே போனா இத்தனை நடக்குது, ஃபேமிலியோட வராங்க வாங்குறாங்கன்னு எல்லாம் சொல்லலாம். அதுல இளைஞர்களோட எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிக குறைவு. இதுதான் உண்மை. ஏன்னா குடும்பத்தோட வருவாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல இருக்கும். குழந்தை ஸ்கூல் படிக்கும், ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம் குழந்தை சமுதாயமா போயிடும். அவங்களுக்கு அந்த வாசிப்பு, சரி புத்தகம் வாங்கலாம்னு பேரண்ட்ஸ் வாங்கி வைப்பாங்க. அதையும் படிக்கலாம், சரி புத்தக கண்காட்சி போறோம் படிக்கலான்னு அந்த குழந்தைகள் வாங்கி படிப்பாங்களே தவிர அதில் இருக்கும் இளைய சமுதாயம் ஒரு திரைப்படத்துக்கு போற எண்ணிக்கையிலாகட்டும், இல்ல மத்த இசை கன்சென்ட், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், ரியாலிட்டி ஷோக்கு போற கன்சென்ட், புத்தக கண்காட்சிக்கு வருதானா அது மிக குறைவு. அதுவும் புத்தகம் வாங்கறதுக்கு வருதானா அது மிக மிக குறைவு. சும்மா ஒரு நாள் சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக வரவங்க தான் அதிகம். அதுல வாங்குறவங்க ரொம்ப கம்மி. வாங்குறவங்களையும் வாங்கி வைக்கிறவங்க தான் அதிகமே தவிர முழுமையாக படிக்கிறவர்கள் மிக மிக கம்மி. இதை வைத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளோட தலைப்பு இன்றைய சமுதாயம் புத்தக வாசிப்பில். அதே மாதிரி புத்தக வாசிப்புல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ வந்து கேட்டலுக்கு மாறிட்டாங்க. புத்தகங்களா வாசிக்கிறத விட ஆடியோ புக்ஸா கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து விட்டது. அதனால நிறைய பேர் ஆடியோ புக்ஸ் கேட்கறாங்க. அதுக்கான ரிவ்யூவர்ஸும் இருக்காங்க. நிறைய புத்தகங்களை படிச்சு அதுக்கு வந்து ரிவ்யூ போட்டு அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறாங்க. நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா 1 மாசம் ஆகும் புக்கு படிக்கிறதுக்கு. அதை வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோல அதுல இருக்கிற கருத்தை வந்து ஈஸியா சொல்லிடுறங்காட்டிக்கு அதை கேட்டாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய. இப்ப ஆர்ஜே ஆனந்தி ஆகட்டும், த புக் ஷோ அப்படின்னு ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா புக் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. இப்போ புத்தகங்களை ஆடியோ புக்ஸா கொடுக்கறக்கும் இப்ப புக்கு எஃப்எம் எல்லாம் பயங்கர ஃபேமஸா இருக்கு. அதுலயே வந்து நம்ம கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குக்கு எஃப்எம் மாதிரியான நிறைய இது வந்துருச்சு. யூடியூப்லயும் வந்து நிறைய வந்தங்காட்டிக்கு அந்த கேட்டல் அதிகமாயிருச்சு, அந்த படித்தல் அப்படிங்கிறது கம்மியாயிருச்சு. இது இளைய சமுதாயம் மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புத்தக வாசிப்பில் இளைய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இளைய சமுதாயம் வந்து புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்துள்ளாலும் அதிகப்படியான இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வீழ்ச்சி அடைந்துதான் உள்ளது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எங்க வீட்லயே நான் வந்து பட்டிமன்றம் பேசுறேன், நூல் எழுதியிருக்கேன், நூல் படிக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் பேசினாலும் என் தங்கச்சி பாத்தீங்க அப்படின்னா புக்கு படிக்க மாட்டா. நான் வந்து 3வது டிகிரி படிச்சிருக்கேன், அவ 1 டிகிரிக்கே நான் 1 டிகிரிக்கே போதும், ரெண்டாவது டிகிரியே ஒரு டிகிரியே என்னால படிக்க முடியல, இவன் 3 டிகிரி படிச்சிருக்கிறான்னு எங்க வீட்லயே நடந்தது இருக்கு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இளைய சமுதாயம் புத்தக வாசிப்பில் வளர்ச்சி அடைந்ததை விட வீழ்ச்சி அடைந்ததுதான் அதிகம். அவங்க வந்து இணையத்தின் மோகத்தில் தான் இருக்கிறார்கள் என்று கூறி எனது தீர்ப்பை வழங்குகிறேன். இத்துடன் எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் 3 எழுத்தில் வணக்கம் கூறி 3 எழுத்தில் நன்றி கூறி 5 எழுத்தில் வணக்கம் கூறி 7 எழுத்தில் விடைபெறுகிறேன்.
ரொம்பவே ஒரு சிறப்பான பட்டிமன்றம். நடுவர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. நெறைய கருத்துகள் இன்னைக்கு நானும் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா நேயர்களுக்கும் நெறைய தகவல் போய் சென்றிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, இன்னைக்கு வந்து நெறைய புத்தகங்கள் பத்தி நம்ம பேசப் போறோம். நெறைய ஆ எழுத்தாளர்கள் பத்தின கருத்துகள் வந்து பகிர்ந்துக்க போறோம் அப்படின்னு சொன்னேன். அதே போலவே நெறைய வந்து கருத்துகள் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு பேச்சாளர்களுமே சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க. அத வந்து அண்ணன் வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு நடுவர பொறுத்து தான் வந்து அன்றைய பட்டிமன்றமே வந்து சிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவங்க வழிநடத்தி கொண்டு போறதுல மட்டும் தான் அந்த பட்டிமன்றம் வந்து சிறப்பா போறதுல இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அருமையா வந்து அண்ணன் பண்ணியிருந்தாங்க. நன்றி அண்ணன். அதே மாதிரி பேச்சாளர்கள் ஒவ்வொருவருமே அதே போல சிறப்பா வந்து பேசியிருந்தாங்க. அருண்குமார் தம்பி வந்து புள்ளி விவரங்கள வழங்குனதாக இருக்கட்டும், அதே மாரி லோகநாயகி அவங்க வந்து அவங்களோட மாறுபட்ட கோணத்துல நெறைய தகவல்கள் சொன்னதாக இருக்கட்டும், அதே போல சுசீலா அம்மா வந்து அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிகழ்வுகள வந்து தொகுத்து சொன்னதாக இருக்கட்டும், நெப்போலியன் தம்பி வந்து எப்பொழுதுமே வந்து நகைச்சுவை கலந்து பேசுவாங்க. இன்னைக்கு வந்து சற்று ஒரு மாறுபட்ட ஒரு பேச்சு மாதிரி எனக்கு வந்து தோன்றுனது. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பா வந்து இன்னைக்கு நெறைய நல்ல தகவல்கள் வந்து எல்லாரும் வித்தியாசமா வந்து பண்ணியிருந்தாங்க. அதேபோல யாழினி பாப்பா அவங்களுமே வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து அவங்களும் பேசினதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இதே போல கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த பட்டிமன்றம் வந்து சிறப்பாக நெறைய தகவல்களை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலந்து கொண்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும், நடுவர் அண்ணன் அவர்களுக்கும், நம்மளுடைய நேயர்களுக்கும், நம்மளுடைய வலைதள பார்வையாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பட்டிமன்றத்தில் சந்திப்போம்.